So hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம zoology partல first lesson பார்க்க போறோம். That is going to be human reproduction. So reproduction அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா lower classes வந்து நம்ம இத பத்தி படிச்சிட்டு வந்திருக்கோம். So சிம்பிளா நம்ம reproduction டிஃபைன் பண்ணலாம். or என்னென்ன பார்த்திருப்போம் அப்படினு கேட்டிங்கனா giving birth to young ones அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். அப்படியோ இல்லாட்டி producing offspring அப்படின்றத வச்சு நம்ம reproduction டிஃபைன் பண்ணிருப்போம். So offspring அப்படின்ற டேர்ம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். So what is offspring? Nothing but குட்டி babies, the babies that are formed, we call them as offspring. சரி, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றத ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, அப்போ இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த டேர்ம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷனில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கும். லெட் இட் பி மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது அந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு லைக் ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரி, இப்போ இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோவர் கிளாஸஸில் ஒரு சின்ன ஒரு டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டாசிஸ், மியாசிஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து இட்ஸ் டைம் டு எல்லாம் டஸ்ட் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணுற டைம் வந்து வந்தாச்சு. பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இந்த மைட்டாசிஸ் ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ் நம்ம நிறைய இருக்குது. மைட்டாசிஸ், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, எதுக்கு நம்ம இந்த இடத்துல மியாசிஸ் 1 போடுறோம், எதுக்கு இந்த இடத்துல மியாசிஸ் 2 போடுறோம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். எனிவே as the topic goes by நம்மளும் சைட் பை சைட் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பட் இட்ஸ் ஹை டைம், நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய டைம் நம்மளுக்கு வந்தாச்சு. சரி, லெட்ஸ் மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா சில பேசிக்கான டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கேமிட்டோஜெனிசிஸ். சரி, இந்த கேமிட்டோஜெனிசிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see what is gamete. ஸோ கேமிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து germ cell அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கேமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்னு இருக்கு, ஃபீமேல் கேமிட்னு இருக்கு. ஸோ எதை நம்ம வந்து மேல் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து we call them as மேல் கேமிட். ஃபீமேல் கேமிட் நம்ம எதை சொல்வோம், எக், அதுதான் நம்ம என்ன சொல்வோம், ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தென் வாட் இஸ் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் gametes. சிம்பிளாக சொல்லலாம் ஃபார்மேஷன் ஆஃப் gametes பை Spermatogenesis and Oogenesis. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா again we are coming through two different terms. One is going to be Spermatogenesis and another one is going to be Oogenesis. So first Gametogenesis na enna, formation of gametes அப்படின்றது we call them as Gametogenesis. We know what is the gametes now also. அப்ப இந்த Spermatogenesis na enna, Oogenesis அப்படினு கேட்டிங்கன்னா Spermatogenesis, sperm. Formation of sperms is called as Spermatogenesis and formation of egg or ova is called as Oogenesis அப்படின்னு வந்து நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் oogenesisல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்ப்போம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டோகானியா, செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி oogonia. இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெர்மாட்டோகோனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா that is mother sperm cells தான் வந்து we call them as spermatogonia and mother egg cells வந்து பார்த்தீங்கன்னா we call them as oogonia. இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டாபிக்ஸ் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் oogenesis செப்பரேட்டாக வந்து பார்ப்போம், எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து சில ஸ்டேஜஸில் வந்து we will be mentioning something about spermatogonia and oogonia. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெர்மாட்டோகோனியானா mother sperm cells is called as spermatogonia and mother egg cells வந்து we call them as oogonia. So done. So we know gametogenesis and பார்த்துட்டோம், we saw what is spermatogenesis and we also saw what is oogenesis also. Next நம்ம பார்க்க விட்டோம்னு கேட்டிங்கன்னா insemination. சரி, insemination in என்ன பண்ண போகிறோம், we are just saying in எதை நம்ம உள்ளே விட போகிறோம், sperms. So which means transfer of sperms. So நம்ம sperms வந்து என்ன பண்ண போகிறோம், கலெக்ட் பண்ணி கேன் பி. இப்போ நீங்கள் வந்து நவடேஸ் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு வந்து நார்மலான கிளினிக்ஸ் இருக்கோ இல்லையோ, இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம நிறைய இருக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய ஆட்ஸ் கூட நம்ம வந்து பார்க்குறோம், ரைட்? ஸோ அப்போ என்ன நடக்கும், நார்மலான ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமல் லைக் லிட்டரலி லேபில் வந்து சில சரௌண்டிங்ஸ் லைக் ஸ்டெர்லைஸ் சரௌண்டிங்ஸில் வந்து நடக்கக்கூடிய லைக் லேப் கல்ச்சர் பண்ணக்கூடிய, அது செப்பரேட் டாபிக் இருக்குது ஐவிஎஃப், நம்ம அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் இல்லாமல் பை ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸாக வந்து இது எல்லாமே வந்து நடக்கும். சரி, இப்போ நேச்சுரல் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், that is fusion of male and female gametes. Correct? It is called as fertilization and they'll be forming a zygote. அப்படி சொல்லி நம்ம ஏற்கனவே lower class வந்து நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டா?
ஸோ அப்போ இந்த ஃபியூஷனே ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். Male reproductive part the sperms has to come out and it has to enter the female reproductive part. So, இப்போ இந்த female reproductive part அப்படி நான் மென்ஷன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா female genital tract. ஸோ என்ன ஆகும், வெஜைனா வழியாக என்டர் ஆகிட்டு இட் வில் பி ரீச்சிங் அ பிளேஸ். இதில் வந்து நம்ம டாபிக் அதையும் நம்ம பார்ப்போம். இன்ஃபண்டிபுலம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம் லோவர் கிளாஸஸில், we would have learned like it will be taking place in the oviduct or fallopian tube அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த fallopian tubeோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸே வந்து நடக்கும். அதை நான் டாபிக் வரும்போது சொல்கிறேன். பட் எனிவே இன்செமினேஷன் கேட்டிங்கன்னா sperms வந்து male reproductive partலேருந்து it has to enter into the female tract, that is the vagina வழியா enter ஆகும். It has to be transferred. இது வந்து கேட்டிங்கன்னா we call them as insemination. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா artificial insemination, இது இந்த ப்ராசஸ் நேச்சுரலாகவே நடந்துச்சுன்னா we call them as insemination. இதுவே வந்து நேச்சுரல் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ், ஹெல்த் கண்டிஷன்ஸ், இதுவே வந்து மேலோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை ஃபீமேல் ட்ராக்ட் ரீப்ரடக்டிவ் பார்ட்டில் வந்து சம் ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டன் ஆர்டிஃபிஷியலி. இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப் சென்டர்ஸில் வந்து பண்ணிட்டு த ப்ராசஸ் வில் கோ ஆன் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நடந்துச்சுன்னா we call them as artificial insemination அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா fertilization. ஸோ fertilization just one now we saw the fusion of male and female gametes is called as fertilization. இப்போ இந்த male and female gamete, just now we saw sperms and eggs, கரெக்டா? இந்த male, that is the sperms and eggs வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் செல், ஒரு செல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். we call them as a zygote. சரி, இமேஜின் எக், நம்ம எக் வந்து சாப்பிடுவோம், முட்டை சாப்பிடுவோம் கரெக்டுங்களா? முட்டையை பார்த்து எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே இருக்கா, ஜஸ்ட் லைக் அ செல், right? And so the fusion of male and female gamete fuse ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய செல்லை தான் வந்து we call as zygote. and the fertilization எங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா it will be happening in the fallopian tube or oviduct. ஆனால் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் எங்கே நடக்கும்ன்றது நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, as I said male and female gametes ரெண்டுமே ஃபியூஸ் ஆச்சா நமக்கு zygote ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம், கரெக்டாக? ஜைகோட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஃபார்ம் இல்லை, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இன் டீட்டெயில். நான் ஒரு ஸ்கேட்டன் வியூ நான் எடுத்துக்கிட்டேன்னா ஜைகோட் வந்து அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட் வில் பி ஃபார்மிங் அண்ட் எம்ப்ரியோ. ஸோ ஜைகோட் வந்து அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும், இட் வில் பி ஃபார்மிங் அண்ட் எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோ வந்து அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீட்டஸ். So what is the difference between zygote, embryo and fetus அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, zygote வந்து பார்த்தீங்கன்னா as I said earlier just a cell, உள்ளுக்குள்ள ஒரு எந்த ஒரு ஆர்கன் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் இதுவே நீங்கள் வந்து எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ தான் ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும், லிம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. அது டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜை வந்து we call them as embryo. ஸோ எல்லாம் ப்ராப்பராக டெவலப் ஆகிட்டு எல்லாமே பீட்டிங்லேருந்து எல்லா ஆர்கன்ஸுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் பேபி மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரை தான் வந்து we call them as fetus. ஸோ இது வந்து செல், embryo is going to be developing stage, ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து we call them as a fetus. நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா cleavage. ஸோ the rapid mitotic division. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are coming across mitotic division or mitosis. ஸோ இதில் வந்து we should know difference between பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம் difference between mitosis and meiosis. ஸோ mitosis நம்ம என்னன்னு சொல்லி படிச்சிருப்போம், ஒரு மதர் செல்லேருந்து 2 daughter cells will be formed அப்படின்னு சொல்லி மைட்டோசிஸில் வந்து படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? இதே மியாசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் செல்லேருந்து 4 daughter cells will be formed அப்படின்னு சொல்லி பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம டீட்டெயில் டிஃப்ரென்ஸுமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ளீவேஜ் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? என்ன நடக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ஜைகோட்டோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. இல்லை ஜைகோட் என்னான்னு கேட்டிங்கன்னா தேல் பி அண்டர் கோயிங் மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா சிங்கிள் செல்ட் they will be like converting என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்டை வந்து ஒரு மல்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சர்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ 2 மைடாஸ்னாலே 2 கரெக்டாக, மியாசனம் பார்த்தோன்னா மோர் தேன் 2. ஸோ ஒரு சிங்கிள் செல் வந்து 2 செல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் கன்வெர்ட் ஆகிற ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் we call them as cleavage. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to look out for implantation. Implantation simple. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ் டு த யூட்டரின் வால். யூட்டரின் வால் பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஆஃப் த யூட்டரஸ். நம்ம வந்து
என்ன பார்த்தோம், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம், ஃபியூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து we call them as fertilization and is also going to take place in the fallopian tube or oviduct. Fine. அப்போ இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக they will be like coming. யூட்ரஸோட வாலில் வந்து ரேவன் சார் சாரி ஸ்டாப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸ்டாப் ஓகே. ஏன்னா வீடியோ சேவ்டுன்னு வந்துச்சு. ஐ தாட் த வீடியோ வாஸ் கட் ஆஃப் ஆக்சுவலி. அப்படிங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சரி, இப்போ நான் எப்படி கன்டினியூ பண்ணிக்கணும், ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிட்டு ஸ்லோவான ஜைகோட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு யூட்ரஸோட வாலில் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு அப்படியே அட்டாச் ஆகிட்டு. யூட்ரஸோட வால் அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எண்டோமெட்ரியம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஒரு சின்ன ஹிண்ட் நான் சொல்கிறேன். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜைகோட் ஸ்லோவாக வந்து it will come and implant attach பண்ணிக்கோ எது மேலே, அந்த யூட்ரஸோட வால். அந்த வாலுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா we call them as endometrium. எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு வி ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வால் மேலே வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், இந்த வால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஷேப் அந்த மெட்டீரியல் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா we call them as endometrium அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த அட்டாச் ஆகிற ப்ராசஸ் பேர் we call them as implantation. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு ஒரு டேர்மை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ் அப்படின்னு டாபிக் நல்லா வார்த்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்கமிங் டாபிக்ஸ் நம்ம எடுக்கும்போது தான் வில் பி கம்மிங் டு நோ பிளாஸ்டோசிஸ்ட்னா இதான் புரியும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோ யூட்ரஸ் வால் ஆர் யூட்ரின் வால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எண்டோமெட்ரியம். அதுக்கு பேர் we call them as implantation. முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். பட் பிளாஸ்டோஸ் என்னென்னா அப்கமிங் டாபிக்ஸில் வந்து வில் ஹாவ் அ டீட்டெயில் லுக். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிளாசன்டேஷன். பேர்லேயே இருக்குது பிளாசன்டேஷன், பிளாசென்டா. ஸோ ஜென்ரலி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா as I said ஃபீட்டஸ் கரெக்டுங்களா? அந்த ஃபீட்டஸ் என்ன இருக்கும், நல்லா ஒரு தண்ணி குடம் இல்லாட்டி ஒரு ஜெல்லி. பிளாசென்டா பற்றி நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெல்லி லைக் பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே தான் the fetus will be present. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா placenta has a huge number of என்னது villi இருக்கும். it absorbs the nutrition and supplies the nutrition to the baby அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது அதே கனெக்ஷன் தான். placentation is nothing but the formation of placenta. the placenta எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷன் எதுக்கு, ஃபீட்டஸ்க்கும் மதரோட யூட்ரஸோட வாலுக்கும் உள்ள கனெக்ஷன், which means நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பிளாசென்டா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் we call them as placentation. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டர்மே நம்ம ஆக்சுவலி பார்ப்போம், அம்பிளிக்கல் கார்ட். அம்பிளிக்கல் கார்ட் பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்பிளிக்கல் கார்ட் இஸ் நத்திங் பட் எதுக்கு பாப்பா ஃபீட்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சிஜன் சப்ளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குழந்தை வந்து ஜஸ்ட் பேபி, இந்த பேபி இஸ் பார்ன், குழந்தை பிறந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா தே வில் க்ரை லிட்ரலி, கரெக்டுங்களா? ஸோ குழந்தை பிறந்த உடனே அழும். ஸோ வாட் இஸ் ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அம்பிளிக்கல் கார்டு தான் என்ன பண்ணோம்னா பேபிஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்போ as a fetus மதோட வூம்குள்ளே இருக்கிற போது ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் த பேபி இஸ் டெலிவர்ட், அதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as பெச்சுரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பெட்யூரேஷன் பீரியட் என்னன்னு கேட்டால் பேபி ஒன்ஸ் பேபி இஸ் டெலிவர்ட், இந்த பேபி என்ன ஆகிடும், நம்ம அம்பிளிக்கல் கார்டை வந்து கட் பண்ணிடுவாங்க ரைட். இந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ண உடனே பேபி வந்து என்ன பண்ணும், இட் வில் ஸ்ட்ரகிள் டு ப்ரீத் பிகாஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எவ்ரி திங் வாஸ் கிவன், அப்படியே எடுத்து அப்படியே வச்சோம். பேபி வந்து இட் வாஸ் டேக்கிங் இன்சைட் ரைட். வெளில வந்து இட் வில் பி ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இட் வில் க்ரை. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆல்சோ பேபி வில் க்ரை. எதுக்கு, அது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீத் பண்ணும்போது பேபி வந்து க்ரை பண்ண ஆரம்பிக்கும். Because umbilical cord main purpose என்ன கேட்டிங்கன்னா it supplies oxygen to the fetus. Next one கேட்டிங்கன்னா gastrulation. So gastrulation is nothing but the process by which the blastocyst is changed into gastrula with 3 primary germ layers. சரி, இந்த ஒரு டேர்மை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும், blastocyst அப்படின்ற ஒரு டேர்ம், அண்ட் செகண்ட் ஒன் கேட்டிங்கன்னா கேஸ்ட்ருலேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் டாபிக்ஸில் நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா Organogenesis. So organogenesis is the formation of specific kind of tissues, organs or organic systems from the 3 germ layers. So like literally வந்து பார்த்தீங்கன்னா ectoderm, endoderm, mesoderm, 3 different layers இருக்கும். ectona என்ன, உள்புறமா, எண்டோ வெளியே, மீசோ மிடில். ஸோ இந்த மாதிரி வெளியே உள்ள மிடில் லேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிட்டு
formation of tissues-ஆக இருக்கலாம், organs-ஆக இருக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் we call them as organogenesis. Next one கேட்டிங்கன்னா peturation. So as we saw earlier, peturation என்ன அர்த்தம்? Expulsion or the period of pregnancy. Pregnancy இந்த period called gestation period அப்படின்னு சொல்லுவோம். அந்த expulsion குழந்தை பிறக்கக்கூடிய ப்ராசஸை வந்து we call them as peturation அப்படின்னு சொல்லுவோம். There is also one more term we call them as lactation period அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். லாக்டேஷன் பீரியட் என்ன குழந்தைக்கு வந்து அந்த மில்க் நார்மலாக வந்து ஃபீமேல்ஸ்க்கு மெமரி கிளான்ஸ் இருக்கும். மெமரி கிளான்ஸ் என்ன பண்ணோம், they'll be secreting milk. அந்த ப்ராசஸ் வந்து லைக் we call them as lactation period. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ எனிவே இதில் சில பார்த்துருக்கோம், லைக் we saw for blastosis சொல்லி பார்த்தோம். இதெல்லாமே வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். I'll show you some pictures actually. ஃபஸ்ட்டு gametogenesis பார்த்தீங்கன்னா as I said earlier என்ன அர்த்தம், formation of male and oogenesis, spermatogenesis, which means the gametogenesis is the formation of gametes, male and female gamete. And the male gamete process form our process வந்து we call them as spermatogenesis. Female வந்து பார்த்தீங்கன்னா we call them as oogenesis. So பார்த்தீங்கன்னா sperm formation egg ரெண்டும் fuse ஆகக்கூடியது we call them as. Next one பார்த்தீங்கன்னா insemination, as I said earlier, which means transfer of sperms. கரெக்ட்டுங்களா? ஸோ ஸ்பெர்ம்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபீமேல் reproductive tract வழியாக transfer ஆகக்கூடியது we call them as insemination. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா it is like given the picture of artificial insemination or UI method, which means normal process மூலமாக நடக்க முடியாமல் இருக்கலாம். ஃபீமேல் ஹெல்த் ஏதாவது கண்டிஷன்ஸ் வேர்ஸாக இருக்கலாம், இல்லை மேலுக்கு ப்ராப்பர் ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில அப்நார்மலிட்டிஸ் இருக்கிறதுனால இட் ஹேஸ் டு பி டன் ஆர்டிஃபிஷியலி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் ஹேஸ் பீன் கலெக்டட். மேபி ஆர்கன் ஸ்பெர்ம் டோனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஃபீமேல்கிட்ட ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபீமேலுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து we have given here as a picture. Next one கேட்டிங்கன்னா fertilization. We all know fusion of male and female gametes is called as fertilization to form a zygote. டயக்ராமில் பார்த்தா தெளிவாக தெரியும், we have an egg, some fuse ஆகுது, fuse ஆனதுக்கப்புறம் what is formed? Literally a zygote is formed. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் the fertilization process literally is going to happen. எல்லாமே நம்ம டாபிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ no need to worry. நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா blastosis. Again I told you the topic வந்து நம்ம ஹோல்டில் வைக்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் fertilized egg. ஸோ அந்த fertilized egg ஜைகோட் எடுத்துக்கலாம். கரெக்டாக? அந்த ஜைகோட் நம்ம க்ளீவேஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்த்துருப்போம். கரெக்ட்டுங்களா? ஜைகோட் என்ன ஆகும், they'll be like literally undergoing மைட்டோசிஸ் டிவிஷன். மைட்டோடிவிஷன் வந்து அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகும், கேன் யூ சி ஒரு 2 cell ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. லிட்டரலி 4, அப்புறமேல்ட்டு 8 cell, அதுக்கப்புறம் 16 cell ஸ்டேஜஸ் வந்து நமக்கு வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆக வந்து ஆரம்பிக்குது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ டிவைட் ஆக ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா what is going to happen here பார்த்தோன்னா the 2 cell, 4 cell, 8 cell, 16 cell stages எல்லாமே together we call it as a morula. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜைகோட் ஃபர்டிலைஸ் ஆகிட்டு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் வந்து இட்ஸ் கோயிங் டு அண்டர்கோ மைட்டோசிஸ் டிவிஷன். மைட்டோசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும்போது அந்த ப்ராசஸ் க்ளீவேஜ் சொல்லி பார்த்துருப்போம். இது என்ன ஆகுது, ஒரு 2 cell ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் 4 cell, அதுக்கப்புறம் 8 cell, அதுக்கப்புறம் 16 cell. ஸோ இந்த 2 cell, 4 cell, 8 cell, 16 cell டுகெதர் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, they'll be forming the morula. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 cell and the 16 cell stage together they'll be forming the blastocyst. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா blastocyst I have given the picture of the blastocyst. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து we have given a picture of a trophoblast. ஸோ trophoblast எல்லாம் நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ trophoblast பார்த்தீங்கன்னா பிளாஸ் பண்ணி சுற்றி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். we call the layer as trophoblast. செல்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா இமேஜின் பிளாஸ்ட் சுற்றி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். we call them as trophoblast அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எனவே no need to worry, இது எல்லாமே நம்ம oogenesis ப்ராசஸ் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ let us have a detailed look. Next one பார்த்தீங்கன்னா implantation. ஸோ implantation என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் implantation பார்க்குறதுக்கு முன்னாடி we should know what is fertilization. நம்ம fertilization என்னன்னு பார்த்தோம், எங்கே நடக்கும் அப்படின்றது சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் fertilization முடிஞ்ச உடனே what is formed, zygote வந்து ஃபார்ம் ஆகிடுது. இதெல்லாமே எங்கே ஃபார்மேஷன் நடக்கும், it is going to take place in the oviduct or fallopian tube. சரி, வெல் குட். ஓகே, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து they will move on. எங்கே வருவாங்க, this V shape structure இருக்கு பாத்தீங்களா, we call them as uterus or okay. இப்போ இந்த uterus வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேயர்ஸ் தான் நம்ம வந்து பிரிப்போம். பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம், எக்ஸோமெட்ரியம், மீசோமெட்ரியம், 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம வந்து பிரிப்போம். இல்லை இன்னர்மோஸ்ட் லேயர் எதுன்னு கேட்டிங்கன்னா we call them as endometrium. நடு லேயர் வந்து we call them as mesometrium, exometrium, outermost layer.
ஸோ எண்டோமெட்ரியம், மீசோமெட்ரியம் அண்ட் எக்ஸோமெட்ரியம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the innermost layer, இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு பார்த்தீங்களா எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் we saw right we saw what's morula, blasts எல்லாமே இப்போ தான் இந்த கதையை வந்து நம்ம பார்த்துருப்போம் ரைட். அது என்ன ஆகும் ஸ்லோவாக அந்த ஜைகோட் மூவ் ஆகிட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூட்ரஸோட வாலில் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. இது அட்டாச் பண்ணுறது பேர் தான் as I already said we call them as implantation அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன் இல்லையா. அதாவது ஜைகோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யூட்ரஸோட வால் வந்து அட்டாச் பண்ணிக்கும் போது தான் யார் இந்த ட்ரோபோபிளாஸ்ட் இந்த கதையெல்லாம் வரும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பட் எனிவே அது அட்டாச் பண்ணுறது தான் வந்து we call them as implantation. Next one we call them as placentation. So placentation என்ன அர்த்தம் formation of placenta is called as placentation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவா பார்த்தாச்சு. சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we all know what is the function of placenta. So placenta என்ன பண்ண போகுது? Yes, it supplies the nutrition to the fetus. So placenta என்ன பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் placenta அப்படின்னு கேட்டிங்கன்னா can you see here or literally ஒரு bag like structure or jelly like structure அப்படின்னு சொல்லலாம். it has a humorous numbers of villi. அந்த villi என்ன பண்ணும் as you all know what is the function of villi என்ன பண்ண போகுது நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து நியூட்ரிஷனை வந்து சப்ளை பண்ண போகுது. தமிழ் பார்த்தா தனி குடம் பனிக்குடம்னு சொல்லலாம். பேபி வந்து அதுக்குள்ள தான் ஃபீட்டஸ் அதுக்குள்ள தான் அப்படியே சேஃபராக வந்து இருக்க போகுது. இந்த ப்ராசஸ் வந்து we call them as placentation. Yes, next one பார்த்தீங்கன்னா peturation. Peturation is nothing but the expulsion. Fetus வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு எம்ப்ரியோக்கு அடுத்த ஸ்டேஜ் we call them as fetus சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன ஆகுது அந்த ஃபீட்டஸ் வந்து வெளியே வர ஸ்டேஜ் literally அந்த pregnancy அந்த லேபர் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதை வந்து தான் we call them as peturation. and I already tell what is lactation period also. lactation period அடுத்து குழந்தைங்க வந்து பால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் வந்து they'll be having the mammary glands எங்கே இருக்கும் breast partல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் மில்க் வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். the first milk நம்ம சொல்லி படிச்சிருப்போம் கொலோஸ்ட்ரம் which is nothing வந்து எல்லோ கலரில் லிட்டரலி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். எது கேட்டிங்கன்னா குழந்தையோட அவ்வளோ இந்த பேபி டெவலப் ஆச்சு அந்த ஃபீட்டஸ் வெளில வந்தோடனே பேபிக்கு வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் இம்யூன் பவர் வந்து கிடைக்கணும். அந்த இம்யூன் பவர் வந்து மதர் கிட்ட எப்படி சப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கொலோஸ்ட்ரம் இந்த ஃபர்ஸ்ட் மில்க் எல்லோ கலரில் மில்க் இருக்கும் அதுதான் வந்து we call them as கொலோஸ்ட்ரம். ஸோ அது மூலமாக பேபிக்கு வந்து கொடுக்கும்போது தான் பேபி வில் பி கெட்டிங் நேச்சுரலாகவே இம்யூன் பவர் கிடைக்கும். இந்த கொலோஸ்ட்ரம்லேருந்து தான் வந்து கிடைக்கும். டோட்டலி பெச்சுரேஷன் கேட்டிங்கன்னா த எக்ஸ்பெல்லிங் இது அந்த ஃபீட்டஸ் வந்து வெளியே எக்ஸ்பெல் ஆகுது மதரோட ஊம்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிற பேர் வந்து we call them as peturation. எஸ் ஸோ ஃபார் நம்ம இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட சில terms எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். now let us get into detail human reproductive system. so reproductive system னு கேட்டிங்கன்னா as we all know we have two different sexes which is going to be male other one is going to be female. so நம்ம என்ன பார்க்க போறோம் மேலுக்கு வந்து one type of reproductive part இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து one type of reproductive parts வந்து இருக்க போகுது. now let us concentrate first on male reproductive system. ஸோ இந்த மேல் reproductive systemல கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு டிவைட் இன்டு 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். யாரோட மேல் reproductive system. the first part என்ன சொல்கிறேன்னா we call them as pair testis. so nothing but pair testis வந்து it will be present in pair ரெண்டு வந்து present ஆகிருக்கும். next one we have the accessory ducts. third we have the accessory glands. and the last one we have the external genitalia which is nothing but the penis. okay it is always safer to learn in the proper order. so first yaar varva we have the pair testis, second one is going to be accessory ducts, third one na yaar vara accessory glands vandu varanga, and the last we have the external genitalia. so as we all know accessories நம்ம என்ன அர்த்தம் யார் பொருட்கள் வாங்கணும்னா ஃப்ரீ accessories அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க which means ஒரு அழகுபடுத்த so literally ஒரு பார்ட் இந்த ஒரு விஷயத்தையும் நல்லா அழகாக காட்டுறதுக்கு எக்ஸசைஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வாங்குவாங்க இயரிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை இன்னும் அழகாக காட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ரைட். ஸோ அழகாக காட்டுறது. ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸசரி டக்ஸாக இருக்கட்டும் இந்த எக்ஸசரி கிளான்ஸாக இருக்கட்டும் இன்னுமே அந்த பாட்டை வந்து இப்போ மேற்பட்டு பாட்டத்துக்கு நம்ம இந்த எக்ஸசரின்ற வார்த்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தில் பி ஹேவிங் சம் பர்பஸ். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த எக்ஸசரி டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can classify or we can divide into 4 different important parts. so first one pathina we have the rete testis, second one is going to be vas efferentia, third one is going to be epididymis, and the last one is going to be vas deferens. so இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் வர போறது யாருன்னா வாசா எஃபரன்ஷியா, லாஸ்டா தான் வாஸ் டெஃபரன்ஸ் வந்து வருவாங்க. சரி இப்போ இந்த வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா if you remember நம்ம வந்து இந்த லைக் எப்படி சொல்றது ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து படிச்சிருப்போம். வெசெக்டானமி, டியூபெக்டானமி இதை சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ வெசெக்டானமி நம்ம என்ன பார்த்துருப்போம் இட் வில் பி டேக்கிங் பிளேஸ் இன் மேல். ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த வாஸ் டெஃபரன்ஸை வந்து தே வில் கைட் ஆஃப் சுச்சர்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ த ஸ்பெர்ம்ஸ் won't be passing. if you look at this diagram
Can you see? Vast deferens ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியுதா? ஸோ இந்த வாஸ்ட் டெஃபரன்ஸோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்குன்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வாஸ்ட் டெஃபரன்ஸ் ஒரு சின்ன ஒரு பாத்தி ஒரு டக்ட் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வெசெக்டானமியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டியூபை வந்து ஷார்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு வில் புட் சுவிட்ச் ஸோ தட் இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்தராக ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆகாத இருக்கும். இது ஓகே. This is for accessory ducts. Next one கேட்டிங்கன்னா we have the accessory glands. So நம்மளுக்கு வந்து male reproductive parts வந்து பார்த்தீங்கன்னா again we have 3 important accessory glands இருக்கும். First one we have is prostate gland. Second one is going to be seminal vesicles and the last one is going to be Cowper's gland. எதுக்கு நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா Cowper's glandக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. It is also called as bulbourethral gland அப்படின்னு சொல்லுவோம். So Cowper's glandக்கு இன்னொரு பேர் also called as bulbourethral gland. அதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் seminal vesiclesம் ரெண்டு இருக்கும் and Cowper's gland, that is the bulbourethral gland வந்து ரெண்டு present இருப்பாங்க, which means they will be present in pairs. ஆனால் இந்த prostate gland மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிளாக வந்து present ஆயிருக்கும். மித்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா they will be present in pairs. இது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். And the last part was external genital is going to be penis. இப்போ இந்த ஒரு பார்ட்டுமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். So first one, let us start with paired testes. So paired, as you all know, they are present in pairs. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா testis வந்து it is present inside a bag like structure and we call the bag like structure as scrotum அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுக்கு previous testis இருக்குங்களா இங்கே இருக்கு ஒரு சின்ன ஒரு bag like structure தான் வந்து present ஆயிருக்கு, அதுக்கு பேர் we call it as scrotum. So before எதுக்கு இது கூட present ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we should know what is the function of testis. So testis வந்து பார்த்தீங்கன்னா it belongs to the endocrine gland. ஓகேவா? So endocrine glands என்ன அர்த்தம்? They will be secreting hormones and moreover they are also called as ductless glands. சரிங்களா? இது வந்து நம்ம endocrine glands பற்றி தெரிஞ்சுக்கிற சில விஷயங்கள். They produce hormones and they are also called as ductless glands. Okay. So hormones, fine. இப்போ இடத்துல ஹார்மோன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா obviously they will be producing an hormone we call them as testosterone. ஸோ இந்த டெஸ்டிஸ் வந்து என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா testosterone. Apart from the hormone they will be also play an important role in the production of male gametes which is nothing but the sperms. சரிங்களா? ஸோ ஸ்பெர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்னு டாப்பிக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யார் வந்து இம்பார்ட்டன்ட் வேலை பார்க்குறாங்க ஆர் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஸ்டிஸ் தான் வந்து வில் பி ஹெல்பிங் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் டெஸ்டிஸ் ஆல்சோ வில் பி involved in the formation of hormones. என்ன ஹார்மோன் காட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன். ஸோ டெஸ்டோஸ்டிரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா male secondary characteristics. So secondary characteristics or secondary sexual characteristics அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ secondary sexual characteristics in male அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இட் பி லைக் மேல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பா நல்லா ஆர்ம்ஸ் நல்லா டெவலப் மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும், செஸ்ட் பார்ட் நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஈவன் டெவலப்மெண்ட் ஆஃப் முஸ்டாச், ஃபேஷியல் ஹேர்ஸ், பியர்ட் இதெல்லாமே டெவலப்மெண்ட் எதனால் நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து we call them as secondary sexual characteristics. இதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா testosterone தான் it is going to be responsible. Okay. So testis வந்து பார்த்தீங்கன்னா as I said formed within the abdomen region. So testis வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும்? It will be formed within the abdomen region. இந்த ஒரு பார்ட் வந்து it is very very important. ஏன்னா சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா outside the abdomen region கூட வந்து it will be forming. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it will be forming within the abdomen region. Okay. So இது வந்து இருக்கட்டும். Let us come back to the scrotum. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் testis is present inside the scrotum வந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் த ரீசன் இஸ் present inside the scrotum அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து டெஸ்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாடி டெம்பரேச்சர், தட் இஸ் த மேல் பாடி டெம்பரேச்சர் வந்து இட் ஹேஸ் டு பி மெயின்டைன். எப்படின்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து லெஸ்ஸாக இட் ஹேஸ் டு பி மெயின்டைன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க
டெஸ்டிஸ் வந்து it helps in the sperm production. அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகணும்னா அது மேல் பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சரை விட ஒரு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக அளவுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரோட்டம் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we call them as spermatogenesis. So this diagram, so first we have the reference and the testis ku mele irukku chinnada or part or gland as epididymis. We have the testis here and the outer part வந்து we call them as scrotum. இப்போ நம்ம டீடைல்டா வந்து testis ஓட ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். So first testis ஓட shape as we saw in the earlier diagram, testis is like oval in shape அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா? சரி, இப்போ அந்த லென்த் அண்ட் வித் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிஸ்மே வந்து லென்த் எவ்வளோ இருக்கும்னா we are around 4 to 5 centimeters in length and width வந்து பார்த்தீங்கன்னா around 2 to 3 centimeters in width. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன ஆர்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் அடுத்து எந்த ஆர்டர் வரும்னு கேட்டிங்கன்னா will be having the testicular lobules. ஃபர்ஸ்ட் யாருன்னா டெஸ்டிஸ் கருத்து யாரு டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ். ஸோ டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ் கருத்து யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் பி ஹேவிங் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஸோ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்குள்ள யார் இருப்பாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஆர்டர் யார் வச்சா டெஸ்டிஸ் என்ன பார்த்தோம், ஓவல் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம். we saw the length and we also saw the width. சரி, இப்போ இந்த ஒரு டெஸ்டிஸ்க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா will be having around 250 testicular lobules, means so testis is an oval-like structure and the testis kulla yaar iruppa will be having the testicular lobules. So the oru testicular etha testicular lobules irukum or 250 around 250 testicular lobules வந்து present இருக்கலாம். சரி, அப்ப அந்த testicular lobules லயே வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க என்ன சொன்னேன் 250 testicular lobules வந்து ஒரு டெஸ்டிகுலஸ்ல present ஆயிருக்கும். அப்ப அந்த ஒரு testicular lobulesலயே வந்து கேட்டிங்கன்னா யார் இருப்பாங்கன்னா around 1 to 3 coil seminiferous tubule. So first testis குள்ள யார் இருக்கா testicular lobules இருக்காங்க. அந்த testicular lobules குள்ள யார் இருக்கா நமக்கு testicular tubules வந்து present ஆயிருக்காங்க. So மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிஸ்லயே வந்து 250 testicular lobules வந்து இருக்காங்க. அந்த ஒரு testicular lobulesலயே வந்து around 1 to 3 coil seminiferous tubules வந்து நமக்கு present ஆயிருக்க போறாங்க. சரி, இப்போ அந்த seminiferous tubules அப்படின்னு பார்த்தேன்னா they are lined internally with spermatogenic cells. So the topic startingலயே நம்ம வந்து பார்த்தோம் what is spermatogenesis அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். கரெக்ட்டா? What is spermatogenesis? The formation of male gametes is called as spermatogenesis அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த spermatogenetic cells பார்க்கும்போது நான் ஒரு term உங்களுக்கு நான் மென்ஷன் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். spermatogonia and oogonia பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். If you remember. சரி, இப்போ அந்த spermatogonia அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். As I said earlier, nothing but male germ cells or mother male germ cells பேர் தான் we call them as spermatogonia அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இப்போ seminiferous tubulesல யார் இருக்கா we have the spermatogonia as well as supporting cells. இந்த இடத்துல யார் நமக்கு supporting cells ஆ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா we have the Sertoli cells. சரி, இப்போ the Sertoli cells or supporting cells look at the diagram. Can you see here? Sertoli cells வந்து நமக்கு வந்து நிறைய present ஆயிருக்காங்க. Can you see here? Spermatozoa வந்து present ஆயிருக்காங்க. We have the Sertoli cells. So மெயினா இந்த Sertoli cells ஓட important function என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா nutrition. So அந்த என்ன இருக்கும் sperm cells வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த sperm cellsக்கு வந்து தேவையான nutrition, shape, ப்ராப்பரான ஷேப், அப்ரோப்ரியேட்டான ஷேப் எல்லாம் கொடுக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த Sertoli cells தான். That is why we call the Sertoli cells as supporting cells அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இடத்துல பார்க்கிறோம். So again, ஒரு சின்ன quick recap. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து always remember, நம்ம இந்த ஆர்டர் படி படிச்சோம்னா தான் we won't make any mistakes. So first யார் இருக்கா testis குள்ள we will be having testicular lobules. Testicular lobules யார் இருக்கா seminiferous tubules இருக்காங்க. and seminiferous tubules lining சொல்லி நம்ம பார்த்தோம். யார் ரெண்டு பேரை பத்தி பார்த்தோம். ஒருத்தர் வந்து we saw about spermatogonia and we saw about the Sertoli cells. So Sertoli cells க்கு ஒரு important function இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன function கேட்டீங்கன்னா it will be providing nutrition and develop ஆகக்கூடிய sperms, the gametes, male gametes இருக்கு இல்லையா, அதனால தேவையான nutrition and proper shape கொடுக்கறதுக்கு யார் தேவைப்படுறான்னா இந்த supporting cells ஆன Sertoli cells நமக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஓகே,
Look at this diagram here. So the seminiferous tubules வந்து நம்ம பார்த்தோம், right? So seminiferous tubules அப்படினா சொன்னா nothing but ஒரு சின்ன நிறைய blood vessels வந்து they will be present. Next one பார்த்தீங்கன்னா we'll be having something called as Leydig cells. So ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த male reproductive partல நம்ம ரெண்டு விதமான cells நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஹைலைட் பண்ணுவோம். One is going to be Sertoli cells, another one is going to be Leydig cells. So Sertoli cells அடுத்து easy ஞாபகம் வச்சுக்கலாம். Sertoli supporting SS. So Sertoli cells na supporting cells. Leydig cells na எதுக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா they will be helping to secrete the testicular hormones which is nothing but the androgen. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட், சரிங்களா? ஸோ Sertoli cells na supporting cells எதுக்கு nutrition supply பண்றதுக்கு, and Leydig cells எதுக்குன்னு கேட்டீங்கன்னா they will be helping in the production of testicular hormones. அந்த testicular hormones என்னன்னு கேட்டீங்கன்னா androgen. ஸோ இந்த androgen வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து structure of sperms படிக்கும்போது we will be coming across these androgens பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இது ஒரு சின்ன ஹிண்டா நமக்கு வந்து இதுல இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா accessory ducts. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம if you remember ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம், மேல் reproductive பார்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணா பேர் டெஸ்டிஸ், accessory ducts, accessory glands, external genital சொல்லி பார்த்தோம். இல்ல பேர் டெஸ்டிஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். Now we are moving on to accessory ducts. So accessory ducts நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 4 different parts நம்ம வந்து பிரிக்கிறோம். First one is going to be vas deferentia. Next will be having vas deferentia, epididymis, vas deferentia பார்த்தா retay-testis நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. So இந்த retay-testis. So what is this retay-testis? Look at this diagram. Can you see here? Centerல ஒரு சின்ன ஒரு irregular cavities. If you look at this diagram properly, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டரான ஷேப்ல இருக்காது, irregular in structure, right? So the retay is nothing but இது வந்து மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோட ஸ்ட்ரக்சர் தான். அந்த டெஸ்டோ ஸ்ட்ரக்சர்ல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு irregular cavities க்கு பேரு we call them as retay-testis. Next we have the vas deferentia. This diagram அந்த retay-testis ஒரு சின்ன ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன பைப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கரெக்டா லைக் ஒரு சீரிஸ், ஒரு collections அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஒரு சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் we call them as vas efferentia or vasa efferentia. Vasa efferentia க்கு அடுத்து will be having the epididymis. Can you see? Will have the like retay-testis இருக்கு, சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் will be calling them as vasa efferentia. அந்த vasa efferentia என்னன்னு பார்த்தீங்கன்னா they will be leading எதுக்கு ஒரு லைக் பெரிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சீரீஸ் or collection of tubules, small tubules. அது வந்து பார்த்தீங்கன்னா it will be leading to a big tube like structures. We call them as epididymis. And the epididymis வந்து பார்த்தீங்கன்னா it will be leading to a fine tube like structures. We call them as vas deferens. இந்த vas deferens நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we would have seen in vasectomy ல வந்து அவங்களுடைய purpose வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா accessory ductsல வந்து we saw the 4 accessory ducts. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I have given one order actually. இந்த order மூலமா தான் பார்த்தீங்கன்னா what will happen is the sperms or whatever the formation or the transfer is going to be happen. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் ஹைலைட் பண்றேன். The urethra receive the ducts of the prostate and Cowper's gland and passes through the penis. So அப்ப அந்த urethra வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா it is going to be a common passage. So which is nothing but அந்த sperm pass ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமன் பேசேஜ் they are going to be acting. Now let us come back. So first seminiferous tubules. இந்த seminiferous tubules வந்து எங்க இருக்கோன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர்க்குள்ள யார் இருக்க போறா, testicular lobules. Testicular lobules குள்ள யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம், seminiferous tubules இல்லையா? Remember that part. So seminiferous tubules வந்து will be leading to the retay-testis. We saw what is retay-testis also. Can you see in this diagram? Small irregular cavities அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணியிருப்போம். அந்த retay-testis வந்து பார்த்தீங்கன்னா it will be leading to the vas deferentia. Sorry, vasa efferentia. Look at this diagram. Cavities, சின்ன tube like structure, vas efferentia. And the vasa efferentia will be leading to the epididymis. Nothing but ஒரு collection ஒரு பெரிய tube like structure மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. And epididymis will be leading to the vas deferens. Look at this diagram. vas deferens வந்து மாறுது and it will be leading to a common ejaculatory duct. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி urine formation, urine ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் urine பாஸ் ஆகுற பாத்தும் சரி and sperms பாஸ் ஆகுற பாத்தும் சரி ரெண்டுமே ஒரு common passage path மூலமா தான் வந்து it has to be coming out. அதுக்கு பேர் we call them as common ejaculatory tract. It will be leading to urethra and urethral meatus. Look at this diagram. urethral பார்த்தீங்கன்னா
பீனிஸ்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கட், அந்த கட் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா urine or sperms will be expelled out. அதுக்கு பேரு we call them as urethral meatus அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the accessory glands. ஸோ இந்த accessory glandsல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் nothing but a pair of seminal vesicles. So யார் யார் இருப்பா? seminal vesicles இருப்பாங்க. We have the prostate gland and we have the Cowper's gland. So ஏற்கனவே பார்த்த மாதிரி Cowper's glandக்கு இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், we call them as bulbourethral gland அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து எல்லாமே வந்து பேரா தான் இருப்பாங்க as we saw here except for the prostate gland. prostate gland மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து present ஆயிருக்கும். சரி, இப்போ இந்த accessory glands ஓட important functions என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரே ஒரு important function, they will be helping in the collection or in the secretion of a seminal plasma. சரி, இது seminal plasma என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, it is nothing but it is very rich in fructose, calcium and நிறைய enzymes எல்லாம் இருக்கும். இந்த seminal plasma என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, literally spermsக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு, இல்ல sperms எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா literally பார்த்தோம்னா sperms and seminal plasma together எப்படி இருக்கும், literally ஒரு gel like substance, ஒரு semi fluid substance மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் we call them as semen. அந்த semen குள்ள தான் யார் இருப்பா? the seminal plasma and some everything will be together. அப்ப என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா sperms will be growing. எப்படி grow ஆகும்? அந்த seminal plasma மூலமா தான் they like consumed and they will be starting to grow. அத வளரதுக்கு அல்ல மெச்சூர் ஆகிறதுக்குமே யார் தேவைப்படான்னு கேட்டீங்கன்னா seminal plasma வந்து தேவைப்படும். seminal plasma is nothing but it is a collection of யார் fructose, calcium and நிறைய enzymes சேர்ந்தது தான் இந்த seminal plasma. Yes, last part இதுல வந்து பாத்தீங்கன்னா the male reproductive partல we saw 4 different parts divide பண்ணி பார்த்திருப்போம். paratestis, axillary glands and axillary ducts, and we are seeing about the penis. The last part is going to be external gender, nothing but the penis. So penisல வந்து பாத்தீங்கன்னா can you see இந்த edgeல வந்து ஒரு சின்ன cap like structures மாதிரி present ஆயிருக்கும். அதுக்கு பேரு we call them as prepuce அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். it is nothing but ஒரு protection layer மாதிரி தான் present ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இட் இஸ் அ கோஆப்புலேட்டரி ஆர்கன். ஸோ கோஆப்புலேட்டரி ஆர்கன் ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கு லெட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் இன்டர் கோர்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த ஆர்கன் வந்து லைக் அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு we call them as a coopulatory organ. So மெயினாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, it is made up of நிறைய சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூஸால தான் this penis is made up of. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய வந்து once the blood flow வந்து ஜாஸ்தி ஆக இந்த பீனிஸ்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா they will become erect. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா penis will become erect. ஸோ இந்த பீனிஸ் வந்து எரெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா a process will facilitate. என்ன ப்ராசஸ்? அகெயின் insemination. இந்த insemination அப்படின்ற டாபிக் வந்து டெஃபினேஷனை வந்து டாபிக் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தோம். what is insemination? the transfer of sperms to the female the female reproductive partக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ், இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து we call them as insemination அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இன்செமினேஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கும்? இந்த பீனிஸில் வந்து blood flow வந்து ஜாஸ்தி ஆக they will become erect. once the penis is becoming erect ஆகும் ஆட்டோமேட்டிக்காக the sperms will be transferred into the female reproductive part அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். and we also saw what is prepuce, which is nothing but the covering. இந்த பீனிஸோட ஒரு சின்ன எண்டிங்ல வந்து ஒரு சின்ன கேப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், இந்த ப்ரொடெக்ஷன். அதுக்கு பேர் we call them as foreskin or prepuce அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ நம்ம மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் we saw like what are the parts, we differentiate பண்ணியிருந்தோம், எல்லாமே நம்ம பார்த்தோம் what are the functions we saw. Now we are going to see about the female reproductive health. இந்த female reproductive system அப்படின்னு நான் சொல்லும்போது I can classify it into 3 major parts. First one is going to be paired ovaries, second one is going to be accessory ducts, and third one is going to be external genitalia. இதுவே மேல பார்த்தோம்னா நம்ம வந்து 4 different categories வந்து நம்ம categorize பண்ணிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம accessory ducts and accessory glands தனித்தனியா பிரிச்சிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா we are classifying it only as accessory ducts. சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா paired ovaries, பேர்லயே இருக்கு pair. ஸோ ovaries வந்து பாத்தீங்கன்னா obviously 2 இருக்க போது, and the ovaries present below the fallopian tube, கரெக்டா? ஸோ fallopian tube is also called as oviduct. next one பாத்தீங்கன்னா accessory ducts. ஸோ accessory ducts அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have 3 accessory ducts. first one is going to be oviduct, second one is going to be uterus, and third one is going to be vagina. சரி, இப்போ இந்த accessory ductsனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீடைலா வந்து பார்க்கலாம். and again இதுல வந்து oviduct மட்டும் பாத்தீங்கன்னா it will be in pair.
சும்மா ரெண்டு இருக்கும். இட்ஸ் லைக் பேர். எல்லாமே யூட்ரஸாக இருக்கட்டும், வெஜைனாவாக இருக்கட்டும், they are going to be present in only one quantity. Next one பார்த்தீங்கன்னா external genitalia. External genitalia நம்ம 4 different parts-ஆ வந்து பிரிக்கலாம். First one is going to be monopubis, second one is going to be vestibule, third one is going to be hymen and fourth one is going to be clitoris. So vestibule அப்படி நம்ம பார்த்தோம்னா again இது நான் வந்து ரெண்டு different part-ஆ வந்து நான் பிரிக்க முடியும். One is going to be labia majora and second one is going to be labia minora. So again vestibule பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். One is going to be labia majora and another one is going to be labia minora. Okay, இதுல நம்ம functions எல்லாம் நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். Now let us start. சரி, இப்போ வந்து paired ovaries நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they are present in pairs. So மெயினா இந்த ovaries ஓட function என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it helps in the production of ovarian hormones. இந்த ovarian hormones நான் எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா estrogen and progesterone. So ovarian hormones நம்ம எதை மென்ஷன் பண்ண போறோம்? It helps in the production of estrogen and progesterone. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ovaries வந்து also helps in the production of ova or egg அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது நம்ம மேல் reproductive system கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மேல் reproductive systemல வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம், கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபீமேல வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about estrogen and progesterone. சரி, இந்த ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொஜெஸ்ட்ரோனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டீடைல்டா வந்து லிட்டரலி இந்த ஃபர்டிலைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் oogenesis இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது we'll know டீடைலா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட் இப்போ மேலோட்டமா நான் சொல்லும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபீமேல். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபீமேல் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன அர்த்தம்? லெட் பி டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கட்டும், மெமரி கிளான்ஸ் இருக்கட்டும், ஹிப் டெவலப்மெண்ட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்ட்ரோன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டியூரிங் பிரெக்னன்சி உங்கள் யூட்ரஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யார் தேவைப்படுவா, லைக் லிட்டரலி அது சப்போர்ட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், நியூட்ரிஷன் சப்ளையா இருக்கட்டும், அந்த பிரெக்னன்சிக்கு அப்படி சப்போர்ட்டிங் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான். சரிங்களா? சோ இப்போ லென்த் அண்ட் வைஸ் பார்க்கும்போது ஓவரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா it is going to be around 2 to 4 centimeters in length. As we all know, ovary is located on both the sides. If you look at this diagram, ovaries it is located on both the sides of the like literally எப்படி சொல்றது pelvic wall. இதுல வந்து பாத்தீங்கன்னா ovary வந்து it is connected the tube like structure, we call them as fallopian tube or oviduct. இத நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ovary literally இந்த fallopian tube இருக்கட்டும், is connected to the uterus, correct? uterus கூட வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of certain ligaments. ஞாபகம் வச்சுக்கோங்க, ovary is present on both the sides of the abdomen, which means on both the sides of the uterus. So and ovary is connected to the either fallopian tube or oviduct. அது fallopian tube ஓட கனெக்ட் ஆயிட்டு அந்த யூட்ரஸோட வால் கூட எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா by the help of some ligaments. Next one பாத்தீங்கன்னா we are going to talk about in detail. So இந்த ovary அப்படி நம்ம சொல்றோம், கரெக்ட்டுங்களா? இந்த ஓவரிக்குள்ள பாத்தீங்கன்னா they will be having a group of cells. ஓவரிக்குள்ள யார் இருக்கா? There is a group of cells. அந்த group of cellsக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as Graafian follicles or ovarian follicles. So ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரிக்குள்ள will be having a group of cells. அந்த செல்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்ல போறோம்? Graafian follicles or ovarian follicles. சரி, இப்போ இந்த ஒரு ஃபாலிக்குலுமே பாத்தீங்கன்னா யார் இருப்பா? There is a centrally placed ovum. So ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரிக்குள்ள will be having a group of cells. The group of cellsக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? Ovarian follicles or Graafian follicles. இந்த ஒரு Graafian follicle சென்டரா வந்து யார் பிளேஸ் ஆயிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவம் வந்து it is going to be placed. இந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரிஸ், பேட் ஓவரிஸ் அப்படின்ற கான்செப்டோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பார்ட் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம யாரை பார்த்தோம்? XII ducts வந்து பார்த்தோம். ஸோ XII ducts நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 இருக்கு. ஒன் இஸ் கோயிங் டு பி fallopian tube, uterus and vagina. சரி, இப்போ இந்த fallopian tube எடுத்துக்கலாம். If you look at this diagram, they are nothing but a wing shape like structure. Can you see here ending la வந்து அந்த fallopian tube la ending la pathina you can see some tiny hair like structures or tiny finger like projections. Can you see in this diagram? In the finger like projections க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா we call them as fimbriae அப்படினு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த oviduct or fallopian tube பாத்தீங்கன்னா நார்மல் என்ன படிச்சிருப்போம் earlier or lower classes ல வந்து fertilization will be taking place in the
fallopian tube அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா we'll be learning like அந்த fertilization which part of the fallopian tube நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ அந்த fallopian tube வந்து பாத்தீங்கன்னா I can categorize into 3 different parts. The first part which means fimbriaக்கு அடுத்து டாப் மோஸ்ட் உள்ள பார்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா we call them as infundibulum. So ஞாபகம் fimbria is not a part which mean like நான் வந்து fallopian tube நான் வந்து fimbria கூட இன்க்ளூட் பண்ண மாட்டேன். Fimbria is nothing but a finger like projection. அது எதுக்கு நம்ம பார்க்கலாம். There is a purpose, right? அந்த purpose என்ன நம்ம பார்க்கலாம். லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா ஓவரில இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக் வந்து கலெக்ட் பண்ணி அந்த fallopian tube வழியா பாஸ் பண்றத யாரோட வேலைன்னு கேட்டீங்கன்னா இந்த fimbria-யோட வேலையா வந்து இருக்க போகுது. சரி, இப்போ இந்த fallopian tube எடுத்துக்கலாம். As I said earlier, 3 types நான் classify பண்றேன். First part is going to be the infundibulum, which means it is going to be the broader part, ampulla, the middle or the centermost region of the fallopian tube, and we have a narrow region, and the narrow region க்கு பேரு we call them as isthmus. So again, fallopian tube வந்து I am going to classify into 3 different parts. First part which means the fimbriaக்கு மேல first part நம்ம என்ன எடுப்போம்னு பாத்தீங்கன்னா infundibulum, which is going to be the broader part. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் broad எல்லாம் பெருசா அகலமா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா we have the ampulla, which means the mid region, and அதுக்கப்புறம் ஒரு மெலிசான ஒரு பார்ட் யாருன்னு சொல்வோம்னு கேட்டீங்கன்னா isthmus வந்து சொல்வோம். இப்போ இந்த இடத்துல again I am coming back for that question, where does the fertilization takes place அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா? இப்போ அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா it is going to take place in the ampulla. நம்ம lower class வரைக்கும் fallopian tube தான் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த fallopian tubeல எக்ஸாக்ட்டா எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா it is going to take place in the ampular region. Okay, next one பாத்தீங்கன்னா uterus, literally like a V shape or bag like structure. இப்போ இந்த uterus or mother's womb அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. இந்த uterus வந்து பாத்தீங்கன்னா again it has 3 different layers. இதுல வந்து நம்ம ஸ்டார்டிங்லே we saw something about endometrium. நம்ம endometrium ஓட purpose என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், which means like literally during menstruation அந்த endometrium தான் வந்து it is going to tear off. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல I told what is the function of endometrium also, and moreover during implantation நீங்க வந்து இப்போ அப்கமிங் டாபிக்ல வந்து படிப்பீங்க fertilization and implantation இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து லிட்டரலி இமேஜின் ஜைகோட் வந்து அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டு வந்து எங்க வந்து அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா யூட்ரஸோட வால், which is nothing but endometrium regionல வந்து அப்படியே வந்து ஒட்டிப்பாங்க. they will implant themselves. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் என்ன ஆகும், அந்த ஜைகோட் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு எண்டோமெட்ரியம் ஃபுல்லா என்ன ஆகும், அந்த ஜைகோட் மேல வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகும். இது நம்ம இம்ப்ளான்டேஷன் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல வந்து பார்க்கலாம். பட் எனிவே இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹிண்ட். இப்போ நம்ம வந்து யூட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா, யூட்ரஸ் ஆர் womb எடுத்துக்கிட்டோம்னா ஐ கேன் கிளாசிஃபை into 3 different regions. The first region or the innermost region is called as the endometrium, and the middle region is called as myometrium, and the outermost region we call them as perimetrium. எத்தனை region இருக்கா? 3 region இருக்கு. The outermost is going to be the perimetrium, innermost region is called as the endometrium, and the middle region, thickest and the fleshy soft tissue region, we call them as myometrium. Now look at this diagram. இப்போ diagramல பாத்தீங்கன்னா uterus மேல வந்து can you see the topmost part we call them as a uterine fundus. இதுல வந்து பாத்தீங்கன்னா vagina, இந்த vagina வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா what is going to happen, the sperms ஓட entry வந்து will be happening. அது வழியா தான் entered என்ன ஆகும், they will be passing on to the uterus. ஸ்லோவா வந்துட்டு they will be reaching the ampulla. again ஓவர்ல இருந்து எக் வந்து fimbria மூலமா கலெக்ட் ஆயிட்டு ampular regionக்குள்ள வந்துட்டு தான் what is going to happen, the fertilization process is going to take place. நம்ம டீடைலா ப்ராசஸ்ல வந்து பார்ப்போம். and the third accessory duct is going to be vagina. as we all know, this is going to be the opening, broader opening part. okay, இப்போ நான் வந்து let's see about the oviducts or the fallopian tube. அதோட length wise அப்படி என்ன கணக்கு பார்த்தோம்னா ஒரு oviductமே is going to be around 10 to 12 centimeters in long. நம்ம சொன்ன அதே கதை, it has 3 different regions, infundibulum, ampulla and isthmus. So infundibulum பாத்தீங்கன்னா as we saw earlier, கீழ வந்து will be having the fimbriae, finger like projection which helps to collect the ovum. So இந்த ஓவர்ல இருந்து ஓம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது யாரோட வேலை, இல்லை கிராஸ் சக் பண்ற வேலை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த fimbriae தான். Next we have the ampulla, which is going to be the எல்லாம் கொஞ்சம் படா இருக்கும். isthmus, the narrow part is going to be connected to the uterus region. இதுல வந்து பாத்தீங்கன்னா the ciliated epithelium lying to the lumen of the oviduct drives the ovum towards the uterus. So இடத்துல என்ன கேட்டீங்கன்னா இந்த ஓவர் கரெக்டா ஓவம் ஃபுல்லா எது மேல இருக்கும்னா ciliated epithelium. So நம்ம ciliated epithelium அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா we must have learned in our lower class again tissues அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். So எப்படி இருக்கும் structure, imagine similarly somewhat like this.
இந்த epithelial tissues வந்து நிறைய types வந்து பார்த்திருப்போம். அதுல one of the type is going to be ciliate epithelium, ciliated, cilia, presence of cilia, tiny hair-like structures. So இதை என்ன பண்ணுது? Literally oviduct வந்து என்ன பண்ணும்? ovum வந்து அப்படியே எதுக்குள்ள uterusக்குள்ள வந்து ஸ்லோவா வந்து புஷ் பண்றதுக்கு ciliate epithelium தான் வந்து it is going to be helpful. Next one, uterus or the womb. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி the uppermost part is going to be the uterine fundus and uterus வந்து பாத்தீங்கன்னா 3 different layers பத்தி பார்த்தோம், like perimetrium, myometrium and the endometrium. So perimetrium ஏற்கனவே சொன்ன மாதிரி is going to be the outermost layer and will be very thin layer, whereas the innermost endometrium region பாத்தீங்கன்னா it is made up of inner glandular and vascular tissues. சரியா? the outermost perimetrium எப்படி இருக்கும்போது ரொம்ப thin-ஆன region இருக்கும், whereas the innermost region glandular region ரொம்ப வந்து thick-ஆ இருக்கக்கூடியதா இருக்க போகுது. Next one பாத்தீங்கன்னா we have the myometrium. Myometrium it is made up of the smooth muscle tissues. Yes. Next one பாத்தீங்கன்னா vagina. So vagina வந்து பாத்தீங்கன்னா literally like a opening. So இந்த opening வந்து பாத்தீங்கன்னா the lumen, literally இந்த vagina lumenல பாத்தீங்கன்னா என்ன present ஆயிருக்கும் அப்படி நம்ம கேட்டோம்னா it is mostly consisting of a glycogen rich mucous membrane. The mucous membraneல யாரெல்லாம் இருப்பாங்க or consisting of mucous papillae and Bartholinian glands or Bartholian glands அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த Bartholian glands ஓட important purpose என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it acts as a lubricant. எதுக்கு? during the sexual intercourse அப்போ இது lubrication மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த Bartholian glands தான். So look at this diagram. Can you see the next part? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we saw about something about vagina also. Now we are going to see about the third one, external genitalia. So first one நம்ம பார்த்துட்டோம். First one as we saw earlier என்ன பார்த்திருப்போம்? We saw about the paired ovaries பத்தி பார்த்தோம். Next we saw about the accessory ducts and the third one வந்து we are going to see about the external genitalia. So the external genitalia அப்படி நம்ம பார்க்கும்போது as we saw earlier இது வந்து நம்ம 4 different parts-ஆ வந்து நம்ம categorize பண்ணியிருந்தோம். First one was mona pubis. Second one was vestibule which is includes labia majora and labia minora. ஏற்கனவே பார்த்த concept. And the third part is going to be clitoris and hymen is missing actually in this part. So there is another part we call them as hymen. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா let us talk about the mona pubis. So mona pubis பார்த்தீங்கன்னா can you see it is the topmost and hairy like region that is present. Next one பார்த்தீங்கன்னா we have the vestibule, labia majora which include labia majora and labia minora. இப்போ diagram நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Can you see in the outer fleshy part which consists of small tiny hairs, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம் labia majora, and the innermost region where the hair or the tiny hair like regions will not be present, innermost ரொம்ப thin delicate layer we call them as labia minora. And the next we have the clitoris. Can you look at this diagram? So next final part வந்து பாத்தீங்கன்னா we have the hymen. So hymen வந்து பாத்தீங்கன்னா there is again there is one concept or there is like a myth. எப்படின்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா hymen generally எப்படி இருக்கும் like a very thin layer, ஒரு thin membrane மாதிரி தான் present ஆயிருக்கும். So there is a myth which means hymen வந்து before marriage வந்து literally they will be like எப்படி சொல்றது, ஒரு girl ஒரு female ஓட virginity கூட வந்து they will literally compare, which means if the hymen is broken before the marriage they used to have a mindset like the female or the girl is not எப்படி சொல்றது it's not a virgin அப்படின்ற கான்செப்ட்ல வந்து கொண்டு வருவாங்க. but it's not the real fact. the hymen வந்து பாத்தீங்கன்னா it can be broken for various other reasons. let be அதாவது இன்ஜுரி மூலமா கூட இருக்கலாம். so இந்த இன்ஜுரி or some even exercise sports personsக்குலாம் வந்து கூட பாத்தீங்கன்னா it might break automatically also. so there is no connection between a girl's or female's virginity to hymen. It's simply ஒரு thinner membrane அவ்வளவுதான். it can be broken for any other reasons, not because of any kind of sexual act லைக் எப்படி சொல்றது irregular sexual act தான் பிரேக் ஆயிருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து virginity கூட எதுக்குமே வந்து இது சம்பந்தம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து we are going to see about the mammary glands. சரி, mammary glands அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லிட்டரலி நம்ம மெமரி கிளான்ஸ் இருக்கோம் மில்க் செக்ரேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல நான் வந்து எடுத்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் மெமரி கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா they will be having glandular tissue and fat. ஸோ அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனால் மெமரி கிளாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் glandular tissues and fat. ஸோ இந்த glandular tissue வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இமேஜின் ஃபீமேல் ஹேஸ் அ பேர் ஆஃப் பிரெஸ்ட். ஸோ ஒரு பிரெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா there will be around 50 to 20 mammary lobes வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அ பேர் ஆஃப்
இப்போ ஃபீமேல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பேர் ஆஃப் பிரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட்லையுமே வந்து இல் பி அரௌண்ட் 15 to 20 மெமரி லோப்ஸ் வந்து இருக்கும், விச் மீன் அந்த ஒரு லோப்லையுமே வந்து இல் பி லைக் கிளஸ்டர் ஆஃப் மெமரி ஆல்வியோலை. ஸோ இந்த இடத்துல ஆல்வியோலர் மெமரி ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்வியோலை அப்படின்ற வார்த்தை வந்து இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். லங்ஸ்லுமே வந்து பார்த்துருப்போம் கரெக்டா. ஆல்வியோலை இருக்கும், பிராங்கியோலஸ் ஆல்வியோலை இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் ஆல்வியோலை லிட்டரலி ஹெல்ப்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டா. ஸோ இதுல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி an alveoli kind of structure is also called as memory alveoli. ஸோ இந்த ஆல்வியோலைக்குள்ள இருக்க செல்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த செக்ரேஷன் ஆஃப் மில்க். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மெமரி கிளாண்ட் லிட்டரலி வந்து மில்க் செக்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மில்க் செக்ரேஷன் எது மூலமா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரெஸ்ட்குள்ள வந்து ஒரு பிரெஸ்ட்குள்ளமே பி அரௌண்ட் சம் 15 to 20 மெமரி லோப்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அந்த மெமரி லோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ்க்கு பேரு வி கால் தம் அஸ் ஆல்வியோலை ஆர் மெமரி ஆல்வியோலை. அந்த மெமரி ஆல்வியோலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஹேவிங் மெனி செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாமே எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் தி செக்ரேஷன் ஆஃப் மில்க். சரிங்களா? ஓகே, இப்போ கேன் யூ see one flow chart here? இந்த flow chart வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்ஷன் மில்க் வந்து செக்ரேட் ஆயிட்டு எப்படி வந்து கண்டக்ட் ஆகுது அந்த பாத்வேவை தான் வந்து ஐ ஹாவ் given here as the flow chart. ஓகே, இப்போ இந்த பாத்வேவும் இந்த டயக்ராமும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது it will be very much easier. So again I want to tell you one more thing. நீங்க வந்து ஒரு கான்செப்ட், நீங்க பயாலஜில வந்து ஒரு கான்செப்ட் வந்து நான் ரொம்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் நாட் லைக் நான் படிச்சு மெமரி பண்ணி வச்சுக்கிறத விட நான் கான்செப்ட் நான் ஈஸியாகவும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கோ ஃபார் த டயக்ராம். டயக்ராமை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக வந்து யூ ட்ரை டு லேர்ன் த டயக்ராம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்லி. நல்லா டயக்ராம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்செப்டை படிச்சு பாருங்களேன். இட் வில் பி வெரி ஈஸியர். அட் த சேம் டைம் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் வந்து எப்பவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ அதே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸ்டார்டிங் வித் மெமரி ஆல்வியோலை. Can you see here small tiny balloon like structures? We call them as memory alveoli. சரி, ஃபர்ஸ்ட் மெமரி ஆல்வியோலை செக்ரேட் ஆகுது. மெமரி ஆல்வியோலை எங்க போகுது? ஸ்லோவா. கேன் யூ see அது கீழே வந்து பெலூனுக்கு கீழே வந்து நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரெட் கட்டி தொங்க விடுவோம் கரெக்டா. சிமிலர் கான்செப்ட் தான். அந்த ஆல்வியோக்குள்ள டைனி like tissues can you see? We call them as thread like structures. We call them as memory tubule. அந்த memory tubules எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒண்ணா வந்து literally I'm holding it as a bunch அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த bunch மாதிரி வர இடம் we call them as memory duct. அந்த memory duct வந்து பாத்தீங்கன்னா it will be leading to the memory ampulla. Can you see here? ஃபைனலாக ஒரு பஞ்ச் மாதிரி இடத்துல வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அந்த மெமரி ஆம்பியூலால இருந்து எங்க போவோம்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி லீடிங் டு த லாக்டிஃபெரஸ் டக்ட். ஸோ அதான் வந்து டயக்ராம் கொடுத்துருக்கு. கேன் யூ see here? இந்த லாக்டிஃபெரஸ் டக்ட் அண்ட் நிப்பிள் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா the milk is being sucked up. ஸோ கான்செப்ட் சிம்பிள். பலூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பலூனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி குட்டி த்ரெட்ஸ் மாதிரி கட்டி விடுவோம் இல்லையா. அந்த த்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைனியாக எடுத்துட்டு வரதுக்கு பேர் வி கால் மெமரி டியூபிள். அந்த த்ரெட்ஸ் நான் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். அதை ஜாயின் பண்ண போகிற இடம் வி கால் தம் அஸ் மெமரி டக்ட். அதே மாதிரி எல்லாமே எடுத்து ஃபைனலாக ரோப் வச்சுமா டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஜாயின் பண்ணுற இடம் we call them as memory ampulla. and memory ampulla ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா will be having the lactiferous duct. lactiferous duct ல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா nipple மூலமா the milk is being sucked out. இதுதான் வந்து literally the sequence of milk conduction or the pathway. இப்போ we saw male reproductive part பார்த்துட்டோம். we saw about the female reproductive பார்ட்டும் பார்த்தோம். now we are going to see about the structure of sperm, which means gametes, male gameta இருக்கட்டும் and female gameta இருக்கட்டும். இந்த ஒரு கேமெட்டுக்குமே உள்ள ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். இப்போ now let us start with the structure of sperm or spermatozoa. பாருங்க டயக்ராம். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மை நான் வந்து எப்படி டிவைட் பண்ணிருப்பேன்னா ஹெட், பாடி அண்ட் டெய்ல் ரீஜன் இப்படிதான் நான் வந்து பிரிச்சு வச்சிருப்பேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஹெட் ரீஜன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்க அப்படிதான் பண்ணிட்டு நம்ம டீடைல் பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் டீடைலாக வந்து பார்க்கலாம். ஹெட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா will be having the outer region which is going to be the plasma membrane and the filling acrosome and head region will be having the nucleus part. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த acrosome அப்படின்ற term or part வந்து we have to make a note of. எதுக்கு நான் சொல்றேன், இந்த upcoming concepts நான் சொல்றேன். acrosome வந்து நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we have the middle region. the middle regionல or the body partல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா we have the neck part and body partல we have an important person. This is going to be mitochondria. So head regionல வந்து ஒரு important person present ஆயிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா acrosome. அதே மாதிரி body partல வந்து ஒரு important person present ஆயிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா mitochondria. Fine. Like coming back to the tail. Simple.
ஒரு லைக் தின்னான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மெச்சூர் ஸ்பெர்மும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லென்த்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 0.06 mm லென்த் வரைக்குமே வந்து இட் வில் பி present. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்தீங்கன்னா I have given the diagram. அந்த மைட்டோகாண்ட்ரியா மிடில் ரீஜன் பார்த்தீங்கன்னா 5 mu meters, ஹெட் மட்டும் பார்த்தீங்கன்னா again 5 mu meters. So the principal piece, which is the main part, is going to be around 50 mu meter, and the end piece of the tail is going to be around 5 mu meter. Total சொல்ல போனா 60 mu meter or 9 millimeter சொல்ல போனா 0.06 millimeters in length அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம டீடைலா வந்து ஒரு பார்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹெட் பார்ட் as you can see clearly somewhat oval in shape, கரெக்ட்டுங்களா, and it has nucleus and acrosome. சரி, இப்போ இந்த ஆக்ரோசோம் எப்போ வந்து எதுல மூலமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் கால்கை பாடிஸ் ஆர் கால்கை apparatus ஆர் கால்கை காம்ப்ளெக்ஸ். சரியா? ஸோ ஆக்ரோசோம் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது நமக்கு? இட் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் தி கால்கை பாடிஸ் ஆர் கால்கை காம்ப்ளெக்ஸ். இதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி கண்டெய்னிங் an enzyme called as lactic enzyme. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த ஆக்ரோசோம் மெயினாக தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I told you I'll tell it later. ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். during the fertilization process. So fertilization process அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? எக்கும் ஸ்பெர்மும் இட்ஸ் கோயிங் டு ஃபியூஸ். கரெக்டா? இது ஃபியூஸ் ஆக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரோசோம் வந்து இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். எப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜோனா பெலக்குடா டிஃபரன்ஸ் கொரோனா ரேடியேட்டா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அல்ல இந்த ஜோனா பெலக்குடா ரீஜன் வரைக்குமே போயிட்டு அது ஃபியூஸ் ஆகுறதுக்கு யார் நமக்கு தேவைப்படுவான்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்ரோசோமோட வேலை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து தேவைப்படும். சரியா? ஸோ இந்த ஆக்ரோசோம் வந்து எங்க பிரசென்ட் ஆயிருக்கு? ஒரு ஸ்பெர்மோட ஹெட் ரீஜன்ல பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் an enzyme we call them as lactic enzyme. and acrosome is formed எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா from the Golgi complex. Yes. Next one we are going to see about the middle piece is the body part. நம்ம பாடி பார்ட்ல ஒரு இம்பார்ட்டண்டா இருப்பார் அப்படின்னு சொன்னா யாரை பத்தி சொல்லியிருப்பேன்? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லயே எடுத்துக்கிட்டோம், நார்மலா எடுத்துக்கிட்டோம் செல்ல பார்த்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் as the பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன அர்த்தம்? எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எங்க பிரசென்ட் ஆயிருக்கு? இட் பிரசென்ட் அட் த பாடி ஆஃப் த ஸ்பெர்ம். த பாடி ஆஃப் த ஸ்பெர்ம்ல எதுக்கு பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா as we saw earlier எதுக்கு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்பெர்ம் வந்து லைக் மூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படும். கரெக்டா? அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். மோட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் அதுக்கு யார் ஹெல்ப் பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பாடி பார்ட்ல பிரசென்ட் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஹெட் பார்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக்ரோசோம், எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் பார்த்தா ஆக்ரோசோம். அண்ட் பாடி பார்ட்ல கேட்டீங்கன்னா we have this mitochondria. Next we have the tail region. So tail region பார்த்தீங்கன்னா we will be having this central axis filament. So moreover பார்த்தீங்கன்னா இந்த tail part எதுக்கு தேவைப்படும்? literally like for movement. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு எப்படி அந்த ஃப்ளூயிட்குள்ள ஃபீமேல் ஜென்டில் பார்ட்குள்ள மூவ் பண்றதுக்குமே சரி, அந்த ஸ்பெர்ம் ஃப்ளூயிட்குள்ள சீமெண்ட்லாம் மூவ் பண்றதுக்கு யாருக்கு தேவைப்படுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்பெர்ம்க்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டெயில் ரீஜனை தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ அந்த ஒரு ஹியூமன் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஹியூமன் நார்மல் அடல்ட் ஹியூமன் ஒரு மேல் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா he'll be ejaculating or he'll be releasing around 200 to 300 million sperms. சரியா? during coitus, which means during intercourse அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஒரு நார்மல் ஃபீமேல் நார்மல் மேல் அப்படின்னு பார்த்தோம்னா அடல்ட் மேல் வந்து he'll be releasing around 200 to 300 million sperms வந்து during intercourse அப்போ ரிலீஸ் பண்ணுவான். ஸோ ஒரு இமேஜின் இப்போ வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு தெருவுக்கு தெரு வந்து நார்மல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ, யூ கேன் சி த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கு வந்து யார் மோஸ்ட்லி வருவான்னு பார்த்தீங்கன்னா the persons or the people who are not able to conceive naturally due to some other medical reasons இருக்கலாம். ஆர் ஃபீமேல் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், ஏதாவது கட்டி இருக்கலாம், சிஸ்ட் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ மேல் பார்த்துக்கிட்டோம்னா they might be like sperm counts மோஸ்ட்லி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they will be going to that IVF centers. கரெக்டா? ஸோ IVF சென்டர்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து நார்மல் ஃபெர்டிலிட்டி லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலிட்டி லெவலில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் they should be having 60% of sperms and ஒரு நார்மல் ஷேப் அண்ட் சைஸ். இப்போ நார்மல் we saw right ஒரு ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் எந்த ஷேப்
we saw everything, right? And the length irukka ellame nam detailed vandu paathom. Everything has to be accurate, and more 60% of sperms at least kandipa irukano, and moreover 40% of the sperm should show vigorous motility, which means நல்ல ஒரு ப்ராப்பரான மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இதா இருந்தா I can tell okay, everything is fine அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து we saw about the structure of a sperm. ஸோ நம்ம ஸ்பெர்மோட லென்த் வைஸ் என்னென்ன கதை everything we saw in detail. அதில் ஸ்பெசிஃபிக்காக 2% பற்றி இம்பார்ட்டன்ட் ஆக்ரோசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா important functions எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ we are going to enter into the process called as spermatogenesis. So spermatogenesis னா என்ன அர்த்தம்? Formation of sperms. Simple. Oogenesis னா அர்த்தம் formation of egg. We call them as oogenesis. இல்லையா? இப்போ spermatogenesis process வந்து நான் சிம்பிளா சொல்லிட்டேன். Formation of sperms அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த formation வந்து எப்படி நடக்குது அப்படின்றத literally will see in detail. Okay. So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா can you see spermatogonia. So இந்த spermatogonia அப்படின்ற வார்த்தையை இந்த டாபிக் நான் ஸ்டார்டிங்லே I told you about one thing. What is spermatogonia? literally பாத்தீங்கன்னா a male sperm cell or else a mother sperm cell. கரெக்டா? mother sperm cell we call them as spermatogonia. இதுவே வந்து பாத்தீங்கன்னா மதர் எக் செல் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஊகானியா அப்படின்னு சொல்லி நான் டெஃபினேஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ அந்த ஸ்பெர்மாட்டோகோனியா எப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஜென்ரலாவே வந்து இட் வில் பி டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ நம்ம டிப்ளாய்டு நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம் or எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2n அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் ஹாப்ளாய்டு நம்ம எப்படின்னு சொல்லுவோம் n அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம ஸ்பெர்மாட்டோகோனியா which is nothing but mother sperm cell which is going to be diploid in nature. இப்போ இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா they will be undergoing mitosis. ஸோ என்ன பண்ணுவாங்க ஸ்பெர்மாட்டோகோனியா they will be undergoing mitosis. ஸோ அந்த மைட்டோசிஸ் அப்படின்றது என்ன அகைன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். விச் மீன்ஸ் சிம்பிளா நான் சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ்ல வந்து ஒரு மதர் செல்ல இருந்து 2 டாட்டர் செல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் அப்படின்றது நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம். மியோசிஸ் நம்ம என்ன பார்த்திருப்போம் ஒரு மதர் செல்ல இருந்து 4 டாட்டர் செல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் அப்படின்றது நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு நோன் டிஃபரன்ஸ். சரியா? இப்போ ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்றாங்க they are undergoing mitosis. ஸோ மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they will be forming primary spermatocytes. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெர்மாட்டோகோனியா மதர் ஸ்பெர்ம் செல் என்ன undergoing mitosis. ஸோ மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்றான்னு பார்த்தீங்கன்னா they are forming primary spermatocytes. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா spermatogonia diploid and primary spermatocytes வந்து பாத்தீங்கன்னா they are going to be diploid in nature. சரியா? இது வரைக்கும் எல்லாமே எதுல இருக்காங்கன்னா டிப்ளாய்ட்ல தான் இருக்காங்க. இதை விட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸோட முடிஞ்சு போச்சு. இப்போ பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they will be undergoing meiosis 1. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மாட்டோகோனியா டு பிரைமரி வந்து மைட்டோசிஸ்ல இருக்காங்க. இந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் என்ன பண்றாங்க they are again undergoing meiosis 1 வந்து அண்டர்கோ பண்றாங்க. ஸோ அந்த meiosis 1 அண்டர்கோ பண்றதுனால என்ன ஃபார்ம் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா they are forming secondary spermatocytes. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா so far primary spermatocytes வந்து யாரா இருந்தாங்க டிப்ளாய்டு நேச்சரா இருந்தாங்க. ஆனா இவங்க மியோசிஸ் அண்டர்கோ பண்ணிட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் என்னவா இருப்பான்னு கேட்டீங்கன்னா they will be haploid in nature. ஸோ பிரைமரி டு செகண்டரி என்ன கன்வர்ஷன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிப்ளாய்டு என்னவா மாறிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா they are becoming haploid in nature. சரியா? இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி we have not in the flow chartல வந்து நான் போலார் பாடிஸ் பத்தி நான் மென்ஷன் பண்ணல. நான் அப்கமிங் டாபிக்ஸ் அதை பத்தி நான் எடுக்கிறேன். ஐ டெல் யூ வாட் இஸ் போலார் பாடி. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி டு செகண்டரி ஸ்பெர்மேட்டிக் கன்வர்ஷன் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா லிட்டில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னா ஒரு போலார் பாடி இஸ் கெட்டிங் ஃபார்ம். சரியா? அந்த போலார் பாடி பாத்தீங்கன்னா இட் லைக் டிஸ்இன்டகிரேட் திரும்ப அகைன் இன்னொரு எக்ஸல் கூட இன்னொரு போலார் பாடி வந்து ஃபார்ம் ஆகும். டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் they are undergoing meiosis 2. சரியா? சோ meiosis undergo பண்ணும்போது பாத்தீங்கன்னா யார் ஃபார்ம் ஆகுறாங்க they are forming spermatids and is again going to be haploid in nature. ஃபைனலா யார் இந்த spermatids பாத்தீங்கன்னா they are undergoing spermatogenesis to form the spermatozoa. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லிங் என்ன சொல்ற spermatogonia மதர் ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லிட்டரலி என்ன ஆகுது ஸ்பெர்மாட்டோசைட்ஸ்ன்னு சொன்னோம், ஸ்பெர்மாட்டிட்ஸ்ன்னு சொன்னோம், ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ன்னு சொன்னோம், ஸ்பெர்மாட்டோசோவா அப்படின்னு சொல்றதுல என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் ஸ்பெர்மாட்டிட்ஸ் எல்லாமே நத்திங் பட் எப்படி ஒரு மெச்சூர்ட் ஆகாத ஒரு ஸ்பெர்ம் செல். அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோரோவர் இட்ஸ் நான் மொட்டைல் which means they cannot move. மூவே பண்ணக்கூட மொட்டைலா இல்லாதவங்கள மெச்சூர்டே ஆகாத இருக்கிறவங்கள வந்து we call them as spermatids.
அந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they'll be undergoing a process we call them as spermatogenesis. இந்த spermatogenesis இவங்க undergo பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they will be forming the spermatozoa, which means a mature sperm wherever they are going to be motile. So spermatids வந்து non motile, whereas spermatozoa வந்து கேட்டீங்கன்னா it is going to be motile in nature. இது வந்து நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். Spermatogonia diploid, they are undergoing mitosis to form again என்ன ஃபார்ம் பண்றாங்க primary spermatocytes. So primary again they are undergoing meiosis undergo பண்ணிட்டு என்ன ஃபார்ம் பண்றாங்க they are going to be forming, can you see here, they are going to form secondary spermatocytes. So primary spermatocytes form பண்றாங்க informative, அங்க இருந்து they are forming meiosis 2 மூலமா they are going to form secondary spermatocytes. So secondary spermatocytes again they are undergoing meiosis 2, meiosis under to go through பண்ணிட்டு they are forming spermatids. As I said, they are immature sperm cells. So finally they are undergoing spermatogenesis. Spermatogenesis undergo பண்ணும்போது யார் ஃபார்ம் ஆகுறா, we are having the spermatozoa, which is nothing but a sperm for mature and motile sperms வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த ஓவரால் ப்ராசஸ் நான் சொல்லணும் எப்படி நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட், if you look at this diagram, ஒரு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் which is diploid in nature, அங்க இருந்து நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, look at this diagram, நமக்கு வந்து 4 spermatozoa வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ டயக்ராம் பாருங்க, பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் which is diploid in nature, அதுல இருந்து நமக்கு ஃபைனலா யார் கிடைக்க போறா, we are going to get 4 spermatozoa which is going to be haploid in nature. Okay, so now coming back, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து spermatogenesis அப்படின ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம், கரெக்ட்டா? So if you look at this diagram flow chart again, பாருங்க, spermatids they undergo spermatogenesis to form spermatozoa அப்படின்றது வந்து நம்மளோட கான்செப்ட், கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த spermatogenesis or spermatogenesis என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா, spermatogenesis என்ன அப்படின்னு கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் as you all know, head, பாடி, டெய்ல் ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹெட் ரீஜன்ல யார் இருப்பான்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். யார் இருந்தா ஆக்ரோசோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி ஆல்ரெடி ஐ ரிமெம்பர்ட், கரெக்டா? சரி, மோர் ஓவர் இந்த ஸ்பெர்மினேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் ஹெட்ஸ் வந்து இட் வில் பி கெட்டிங் எம்பெடட் இன் தி செர்டாலி செல்ஸ். சரி, இந்த செர்டாலி செல்ஸ் அகைன் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். செர்டாலி செல்ஸ் என்ன, ஐ டோல்ட் யூ ஒன் ஹிண்ட், எஸ் ஃபார் எஸ், செர்டாலி செல்ஸ் will be helping for supporting cells அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம், கரெக்டா? ஸோ என்ன ஆகுது, இந்த spermatogenesis ப்ராசஸ்க்கு அப்புறம் what is going to happen, the sperms வந்து it is going to attach எங்க செர்டாலி செல்ஸ் or the supporting cells கூட போய் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த supporting cells அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து it helps to give the nourishment. So certal cell important function என்ன, it provides the nourishment, supporting cells, nutrients for the sperms. சரியா? ஸோ ஒன்ஸ் அவங்க நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டாங்க, கேதர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறாங்க, they are getting released. எதுக்கு ரிலீஸ் ஆக போறாங்க, the lumen of the seminiferous tubules. Seminiferous tubules எல்லாம் கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம், if you remember. சரியா? ஸோ அகைன் கோ பேக், ஸோ என்ன ஆகுது, ஸோ நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அகைன் இஸ் கெட்டிங் ரிலீஸ் எதுக்குள்ள, lumen of the seminiferous tubulesக்குள்ள they are getting released. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் we call them as spermination. என்ன சொல்றோம், இந்த ப்ராசஸ்க்கு பேரு we call them as spermination. ஓகே, சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா let us talk about the role of hormones in spermatogenesis. சரி, இப்போ இந்த ஹார்மோன்ஸ் என்ன, நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து we know what is the male reproductive part or என்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறது நமக்கு தெரியும். we saw like testosterone இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபீமேல் தான் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம், கரெக்டா? சரி, if you remember, நம்ம இந்த endocrine glands பத்தி நம்ம படிக்கும்போது you would have come across an endocrine gland called as pituitary gland. கண்டிப்பா நம்ம வந்து படிச்சிருப்போம். pituitary gland வந்து இங்க லொகேட் ஆயிருக்கு, இஸ் லொகேட்டட் இன் தி forebrain. ஸோ ஹைப்போதலாமஸ் ரீஜன்ல வந்து லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ which means let's start from the hypothalamus. As we all know, hypothalamus, forebrain is part of your forebrain. Forebrain என்ன பார்த்தோம், cerebrum, thalamus, hypothalamus. Thalamus and hypothalamus together can be called as diencephalon அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ இப்போ இந்த hypothalamus என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, they will be secreting என்னது, இந்த gonadotrophin ஹார்மோன்ஸ்
என்ன பண்றாங்கன்னா gonadotropin ஹார்மோன்ஸ் வந்து they will start to secrete. இப்போ இந்த gonadotropin ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா gonads, which means gonadotropin ஹார்மோன்ஸ் என்ன பண்ண போகுது, they are going to act on the pituitary gland. ஸோ ஞாபகம் ஹைபோதலாமஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய GnRH is going to act, எது கூட ஆக்ட் பண்ண போகுது, pituitary gland மேல it is going to act. இந்த pituitary gland மேல ஆக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா literally they will be secreting LH and FSH. ஸோ என்ன ஆகுது, இந்த GnRH pituitary gland மேல ஆக்ட் பண்றாங்க, which means they are acting upon that. அப்ப மூலமா என்ன, நம்ம ரெண்டு விஷயம் நம்ம செக்ரேட் ஆக போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, one is going to be luteinizing hormone LH, another one is going to be follicle secreting hormone, which is going to be FSH. சரி, இப்போ இந்த luteinizing ஹார்மோனுக்கும் இந்த follicle secreting ஹார்மோனும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டீங்கன்னா, luteinizing ஹார்மோன் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னது L for L, Leydig cells. So Leydig cells நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். I told you it was very important அப்படின்னு சொல்லிட்டு, because it helps in the secretion of androgen. ஞாபகம் வச்சுக்கோங்க. So the pituitary gland they are going to secrete two gonadotropins, which means luteinizing hormone and follicle stimulating hormone. Luteinizing hormone LH, follicle stimulating hormone FSH. So the luteinizing hormone important well என்னன்னு கேட்டீங்கன்னா, it will be acting upon the Leydig cells. Leydig cells important function we all know, they will be helping in the secretion of androgen. So androgen function என்ன, which means they will be helping to stimulate the spermatogenesis process. Next பாத்தீங்கன்னா, இந்த follicle stimulating hormone என்ன பண்ணும், they will be acting on Sertoli cells. So Sertoli cells ஓட function நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம், S for S, supporting cells, supporting cells. கரெக்டா, Sertoli என்ன பண்ணும், supporting, which means nutrients கொடுக்கிறதுக்கு, எதுக்கு, இந்த spermatogenesis process secrete பண்றதுக்கு, nutrients எல்லாமே sperm secrete பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யார் தேவைப்படுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த Sertoli cells தான். So literally this is going to be the role of hormones for the process of spermatogenesis. Now let us have a look at the structure of the egg. சரியா, நம்ம structure of sperm பார்த்துட்டோம். இப்போ structure of egg பத்தி நம்ம பார்க்க போறோம். So egg நான் சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கா I can classify into 3 different layers. So the outer region we call them as corona radiata. Can you see the outermost region we call them as corona radiata, and the middle region we call them as zona pellucida. Okay, so and moreover the innermost region, can you see here we have the nucleus, we have the germinal vesicle, and we have the vitelline membrane, and உள்ளுக்குள்ள present ஆகக்கூடிய ooplasm, which means the filling that is present in the egg. இதுல வந்து பாத்தீங்கன்னா zona pellucida இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், because during the fertilization, which means நம்ம ஸ்பெர்ம்ல நேரத்துல சொல்லியிருப்பேன், அந்த ஸ்பெர்மோட ஹெட்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ஆக்ரோசோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will be helping, எதுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து எக் zona pellucida region வரைக்குமே ஃபியூஸ் ஆகிறதுக்கு அந்த ஆக்ரோசோம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுமா. இப்போ இந்த ஆக்ரோசோம் பாத்தீங்கன்னா, the human ovum is going to be non-cladoic. So what do you mean by non-cladoic, and we have the like microscopic in nature? சரி, non-cladoic கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு எக் நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம எப்படி இருக்கு, நார்மல் எக் சாப்பிடுவோம் கரெக்ட்டுங்களா, சிக்கன் எக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், it has a very hard outer cover shell, வெளில கம்பி ரொம்ப ஹார்டா இருக்கும், and உள்ளுக்குள்ள will be having the yolk, everything etc, but the outer layer is going to be very hard, right? ஆனா இந்த egg நம்ம உடம்புல இருக்கக்கூடிய egg, which means the ovum வந்து பாத்தீங்கன்னா, it doesn't have like any hard outer covering, everything இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. That's what we call them as non-cladoic, as we all know is going to be microscopic in nature. So moreover its cytoplasm, அந்த எக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஓவம்ல இருக்கக்கூடிய cytoplasm filling என்ன சொல்லுவோம், we call them as ooplasm. That is what we saw in the picture also, we call them as ooplasm. Okay, and also contains a large nucleus called the germinal vesicle. So eggular kudiya cytoplasmic filling ku pera we call them as ooplasm, and cellular center nucleus, and the nucleus ku pera vanda we call them as the germinal vesicle. Seri, the ovum as we saw is covered by 3 different coverings. The inner transparent is called as the vitelline, which is the first part, innermost vitelline transparent membrane. Middle region vanda we call them as zona pellucida, and the outer coat, which is called as the follicle cells, we call them as corona radiata. So egg oda important 3 different regions are the vitelline membrane, zona pellucida, and corona radiata. So between the vitelline membrane and zona pellucida is a narrow perivitelline space. Can you see here diagram la vandu pathina, we can see or narrow vital space vanda it is going to be present. Okay, now let us talk about the oogenesis process. So far we saw about the spermatogenesis, which means sperm production process எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து oogenesis process வந்து நம்ம பார்க்க போறோம், which means the formation of egg. So இதுல வந்து if you remember in spermatogenesisல வந்து பாத்தீங்கன்னா spermatogonia அப்படின்ற term வந்து நம்ம பார்த்திருப்போம், which I earlier said என்ன சொல்லியிருப்பேன், male germ cells, or which means like a mother sperm cells தான் வந்து we call them as
ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மதர் ஓவம் இந்த வந்து we call them as oogonia or mother eggs வந்து we call them as oogonia அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா spermatogonia is diploid in nature. இதுல oogonia-வும் வந்து பாத்தீங்கன்னா is also going to be diploid nature, which means diploid in அர்த்தம் 46 chromosomes is going to be present. இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா spermatogonia also will be undergoing mitosis in the first stage to form the primary spermatocyte அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரி இந்த oogenesisலயுமே வந்து பாத்தீங்கன்னா the oogonia will be undergoing mitosis to form the primary oocyte. அதுவே primary spermatocyte is also diploid in nature. இந்த primary oocyteமே வந்து பாத்தீங்கன்னா it is diploid in nature. Fine. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா slowly they will be developing in size. So இந்த primary oocyte பாத்தீங்கன்னா they will be undergoing meiosis 1. So அவங்கள என்னன்னாங்க primary spermatocyte also undergoing meiosis 1. இங்கேயுமே வந்து primary oocyte is also undergoing meiosis 1 stage. undergo பண்ணி என்ன ஃபார்ம் பண்றாங்க? They are forming the secondary oocyte. Secondary oocyte ல வந்து யார் ஃபார்ம் ஆகுறா? As we all know is going to form the first polar body நமக்கு ஃபார்ம் ஆகுது. Again is undergoing the meiosis 2 to form the ooid, which is nothing but the second polar body, which means the primary polar body function நம்மளுக்கு என்னன்னு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது, which means they will be disintegrating. அவ்வளவுதான். ஆனா second body which means they'll be help like further process வந்து is going to be helpful and is also going to be haploid in nature. So இது literally பாத்தீங்கன்னா தெரியும் mitosis growing in size, we have the meiosis க்கு அப்புறம் we'll have the secondary oocyte formation. Secondary again will be undergoing meiosis 2. meiosis undergo பண்ணதுக்கு அப்புறம் again they'll be forming the ovum, which means second polar body formation நமக்கு வந்து இதுல வந்துரும். Can you look at diagram? Diploid ல இருந்து இருக்காங்க. Finally we have the haploid outed in will be getting. So oogenesis process. So என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து oogenesis. ஸோ நம்ம gametogenesisல we saw about spermatogenesis. Spermatogenesisனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், which means the development of sperm. The development of spermல வந்து பார்த்தீங்கன்னா சில வேரியஸ் ஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். எந்த இடத்துல வந்து மைட்டோசிஸ் நடக்குது, எந்த இடத்துல meiosis 1 meiosis 2 நடக்குது, எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் gamete, which is the female gamete, that is oogenesis process வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த oogenesis process என்னன்னு கேட்டீங்கன்னா which is nothing but the development and maturation of the egg. இத நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call it as oogenesis. So இந்த oogenesisலமே வந்து பாத்தீங்கன்னா first stage நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா oogonia என்ன நடக்கும்னா it is going to undergo mitosis. So oogonia என்ன? நம்ம ஏற்கனவே spermatogenesisல we saw a term called as spermatogonia அப்படின்னு சொல்லி பார்த்தோம். spermatogonia என்னன்னு சொல்லி பார்த்தோம், மதர் ஸ்பெர்ம் செல் ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ அதே மாதிரி oogenesisலமே எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? oogonia இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், which is nothing but the matured mother egg cell தான் we call them as oogonia. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் oogonia வந்து it will always be diploid in nature. எல்லாமே பார்த்தீங்கன்னா spermatogoniaலுமே ஸ்டார்டிங்ல வந்து diploid in nature, diploid in nothing but 46 chromosomes வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த oogonia என்ன ஆக போகுது? It is going to undergo mitosis. ஸோ மைட்டோசிஸ்னா என்ன நம்ம ஏற்கனவே learn in our lower classes, which is nothing but ஒரு மதர் செல்ல இருந்து 2 daughter cells will be formed. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ oogonia என்ன ஆக போகுது? லைக் டோட்டலா வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா they will be forming the primary oocyte. இப்போ டயக்ராம்ல பாருங்க, oogonia diploid இருக்கு, they are going to undergo mitosis. mitosis நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மதர் செல் இருந்து 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் யார் ஃபார்ம் ஆகுறா? பிரைமரி oocyte வந்து ஃபார்ம் ஆக போறாங்க. இந்த பிரைமரி oocyteமே வந்து பாத்தீங்கன்னா diploid in nature தான் வந்திருக்கும். ஸோ அகைன் இந்த பிரைமரி oocyte என்ன ஆக போகுது? சைஸ் வைஸ் டெவலப் ஆக போகுது. அதே சமயத்துல they are going to undergo meiosis 1. ஸோ நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஸும் நம்ம பார்த்திருப்போம், meiosis 1 and meiosis 2க்குள்ளேயுமே உள்ள டிஃபரன்ஸ். ஸோ meiosis 1ல வந்து பாத்தீங்கன்னா homologous chromosomes என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they will divide. ஆனா meiosis 2ல வந்து பாத்தீங்கன்னா sister chromatids வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க. if you remember the diagram literally, லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா they will be moving towards the pole. யாரு? இந்த homologous chromosome for meiosis 1. ஆனா இதுவே நீங்க வந்து meiosis 2ல எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த sister chromatids, which means வெறும் ஒரு பார்ட் என்ன வாங்க அப்படியே மேலுக்கு ஒரு போலுக்கு மூவ் ஆவாங்க. மித்த இருக்கிற சிஸ்டர் chromatid வந்து they will move to the bottom of the pole. So which means sister chromatids பிரிஞ்சி to the poles-க்கு வந்து மூவ் ஆவறது வந்து meiosis 2 அப்படின்னு சொல்லுவோம். So primary oocyte வந்து they are going to undergo meiosis 1 undergo பண்றாங்க. they are going to form the secondary oocyte. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுவோம். ஈவன் இன் நீட் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேக்குறாங்க, which means first polar body. if you note என்ன ஆகுதுன்னா primary oocyte வந்து undergoing meiosis 1,
மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணிட்டு செகண்டரி ஊசைட் ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இதை நோட் பண்ணீங்கன்னா தெளிவா தெரியும், செகண்டரி ஊசைட் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹாப்ளாய்டா மாறிடும். வெறும் பிரைமரி ஊசைட் மட்டும் தான் டிப்ளாய்ட், செகண்டரி ஊசைட் வந்து ஹாப்ளாய்டா மாறுது. அந்த சமயத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ இந்த போலார் பாடில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய என்ன ஒரு ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா லிட்டரலி இந்த ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்ல, தே வில் டிஸ்இன்டிகிரேட் ஆயிட்டு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அகைன் இந்த செகண்ட் யூசேஜ் செகண்ட் மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணிட்டு லாஸ்டா யார் ஃபார்ம் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா which means OMN and second polar body. So first polar secondary oocyte-ஓட first polar body disintegrate ஆயிடுறாங்க. திரும்ப second oocyte வந்து undergoing meiosis 2 undergo பண்ணிட்டு யார் ஃபார்ம் ஆகுறாங்க, ரெண்டு பேர் ஃபார்ம் ஆகுறாங்க. ஒன்னு வந்து ஓவம் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் போலார் பாடி வந்து they are going to get formed. So இல்ல நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும், டிப்ளாய்ட்ல இருந்து நம்மளுக்கு யாரா மாறுறாங்க, ஹாப்ளாய்டுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு போய் முடிய போகுது. ஸோ இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா we saw what is oogonia, is nothing but egg mother cells அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து பார்த்தோம். ஸோ இந்த oogenesis ப்ராசஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பேபி கேர்ள் வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருந்து இருக்கும் போதே இந்த oogonia ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆயிடும். ஸோ விச் மீன்ஸ் ஒன்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் oogonia எதுவுமே ஃபார்ம் ஆக போறது கிடையாது. ஸோ oogonia அகைன் they are called as egg mother cells. இந்த egg mother cells எப்படி இந்த குழந்தை எம்ப்ரியோ அது ஸ்டேஜ் இப்போ நான் ஏற்கனவே இந்த டாபிக் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், which means fertilization process முடிஞ்ச உடனே யார் நமக்கு ஃபார்ம் ஆவான்னு கேட்டீங்கன்னா ஜைகோட்டோட ஃபார்மேஷன் வந்து நமக்கு இருக்கும். and I already told you what is a zygote also, which means ஒரு எக் லிட்டரலி பாத்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ் எதுவுமே டெவலப் ஆகாம இருக்க ஒரு ஸ்டேஜ் we call them as zygote. So fertilization அடுத்து யார் ஃபார்ம் ஆகுறாங்க, ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஜைகோட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு யாரா இருப்பா, we will be having the embryo. எம்ப்ரியோக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call them as fetus. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த oogonia வந்து ஒரு குழந்தை எம்ப்ரியோல இருக்கும் போதே இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆயிடும். ஆனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் no more oogonia is going to get formed. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதே தான் நான் வந்து கொடுத்திருக்கேன், which means oogonia வந்து undergo which means mitosis undergo பண்ணிட்டு they will be forming the primary oocyte. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த primary oocyte undergo பண்ணதுக்கு அப்புறம் they will be undergoing meiosis 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரைமரி என்ன ஆக போது செகண்டரியா கன்வெர்ட் ஆகும்போது they will be undergoing meiosis 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். which means ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனேன்னு பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜுக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டு அதோட அந்த ப்ரொசீஜர் அப்படியே வந்து ஹால்ட் ஆயிடும். நோ மோர் இம்ப்ரூவ்மெண்ட் வில் பி தேர் இன் தட். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் கிவன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இல்லை இம்பார்ட்டன்ட் இன்னும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஈவன் ஃப்ரம் த நீட் பேட்டர்ன்ல வந்து கேட்டீங்கன்னா puberty only 60 to 80,000 primary follicles are left in the ovary. So which means in the primary follicle எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி we saw what is a primary oocyte, கரெக்டா? ஸோ primary oocyte சுத்தி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆவாங்க. imagine it's going to be the primary oocyte. அது சுத்தி ஒரு திக்கான லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. அந்த லேயர் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as granulosa cells. So what is the function of the எதுக்கு சுத்தி ஃபார்ம் ஆகுது தேவையில்லாம அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கதான் இம்பார்ட்டன்டா ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ். ஸோ இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து அப்படியே இருக்க போறது லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா they will degenerate ஆயிட்டே இருக்கும். which means அந்த குழந்தை வந்து பை த டைம் ஆஃப் பியூபர்ட்டி வரைக்கும் அந்த பர்சன் உடம்புக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிரைமரி ஃபாலிகல்ஸ் லெஃப்ட் ஓவர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் 60 to 80,000 பிரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து ஒரு ஓவரிக்குள்ளுமே மிச்சம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். மிச்சம் யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்து இது கீப் ஆன் டிசினேட் ஆயிட்டு பை த டைம் ஆஃப் பியூபர்ட்டி மிச்சம் மீதி இருக்க போறது எத்தனைன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி 60 to 80,000 ஒரு ஓவரில அவ்வளவு மட்டும் தான் மீன் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அடிக்கடி நீட் பேப்பர்ல வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இது. எஸ், இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாலிக்கல் நம்ம வந்து we saw what is the follicle எல்லா அகாடமியும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ லிட்டில் எடுத்துக்கிட்டேன்னா இந்த பிரைமரி ஃபாலிக்கல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டோல்ட் யூ அதை சுற்றி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக போது அது என்ன செல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா we call them as granulosa cell. இது பிரைமரி ஃபாலிக்கல். செகண்டரி ஃபாலிக்கல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி ஒன் மோர் அடிஷ்னல் லேயர் ஆஃப் செல்ஸ் வில் பி ஃபார்ம். அந்த அடிஷனல் ஆஃப் லேயர் ஆஃப் செல்ஸுக்கு பேரு we call them as தீகா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தீகா செல்ஸை சுற்றி வரும்போது என்ன ஃபார்ம் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைமரி சுத்தி வந்து they will be keeping on forming. So தீகா லேயர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீகா இன்டர்னா அண்ட் தீகா எக்ஸ்டர்னா. இஃப் யூ லுக் அட் தி டயகிராம் க்ளோஸ்லி பிரைமரி ஃபாலிக்கல்ல வெறும் கிரானுலர் செல்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுறாங்க. செகண்டரி ஃபாலிக்கல் அடிஷனலா ஒன் மோர் செல்ஸ் ஆர் கெட்டிங் ஃபார்ம் தீகா செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெர்ஷரியில பாத்தீங்கன்னா கேன் யூ see
இங்க நடுவுல யூ கேன் see some fluids fill space தெரியுதுங்களா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as antrum. ஸோ இந்த ஆண்ட்ரத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு oocyte வந்து நல்ல மெச்சூர்ட் ஆகி டெவலப் ஆகுறதுக்கு இந்த ஃப்ளூயிட் இந்த ஆண்ட்ரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ஆண்ட்ரம் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு எந்த ஃபாலிக்கல் விச் எந்த ஸ்டேட்ல இருந்து டெவலப் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து இட் வில் கெட் டெவலப். அண்ட் ஃபைனலா என்ன ஆகுது, இந்த ஆண்ட்ரம் இந்த செல் ஃபுல்லாமே இந்த ஆண்ட்ரம் ஃப்ளூயிட் ஃபுல்லாமே ஃபில் ஆக ஆரம்பிச்சுட்டு we will be having the fully matured follicle. So which means ஒரு follicle நல்லா ஃபுல்லா மெச்சூர்டா எனஃபா இருக்கிறதுக்கு யார் நமக்கு தேவைப்படுவான்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரமோட ஃபார்மேஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அண்ட் இஸ் வாட் ஐ ஹேவ் கிவன் மொத்தமா நோட்ஸா வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். எஸ், ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் விச் மீன் oogenesis ப்ராசஸ் டன். ஸோ இல்லை இம்பார்ட்டன் நம்ம ஞாபகம் வச்சுப்பேன் லெட் இட் பி. நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணுறேன் ஸ்பெர்மாட்டோஜெனிஸ் oogenesis நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுமே டிப்ளாய்ட், முடிய போகிறது என்னவோ ஹாப்ளாய்ட். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா oogonia, primary secondary which means mitosis meiosis 1 meiosis 2 and finally நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். which means நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்ல வந்து ஸ்பெர்மாட்டோசோவா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன், டிஃபரன்ஸே கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ குவிக் ரீகேப் படிக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா menstrual cycle which is nothing but menstruation. ஸோ menstruation என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நார்மலா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ல வந்து if the fertilization process does not take place which means ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆச்சுன்னா we call them as fertilization. ஜைகோடோட ஃபார்மேஷன் இருக்கும் and the baby will be the forming. சரி, இதுவே இந்த fertilization process நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா what will happen, அந்த egg goes even the uterus wall குள்ள இருக்கக்கூடிய endometrium layer வந்து அப்படியே கிழிஞ்சி it will go as a waste, then it will discharge through vagina. இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as menstruation. அந்த menstruation என்ன ஷார்ட்டா சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா which mean from puberty to menopause ஒரு லைஃப் ஒரு விமனோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஸ்டேஜ். சரி, இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயங்கள் பத்தி பார்ப்போம். ஒன் இஸ் கோயிங் டு பி menarche and menopause. ஸோ menarcheனா என்ன, menopauseனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா menarche arc which means imagine arc and arch ஒரு என்ட்ரிக்கு ஒரு பேனர் மாதிரி வச்சு வெல்கம் பண்ற மாதிரி. ஸோ மெனார்க்னா என்ன அர்த்தம், which means menstruation process the beginning அந்த pubertyயோட ஸ்டேஜஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் menstrual phase வந்து ஒரு ஃபீமேல்குள்ள நடக்க ஸ்டார்ட் ஆகுதுன்ற பேர் வந்து we call them as menarche. மெனோபாஸ்னா முடிய போற let it be like 50+ அந்த ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் வந்து முடிய போற ஸ்டேஜ் இருக்கும். we call them as menopause அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, இப்போ இந்த menstrual cycle நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நான் இதை பேசிக்கா ஒரு 2 different stages நான் வந்து பிரிக்க போறேன். the first stage கேட்டீங்கன்னா we call them as ovarian cycle which happens in the ovary. ஒரு ஓவரிக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அந்த பேர் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஓவேரியன் சைக்கிள் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். நெக்ஸ்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா we call them as uterine cycle which means changes in the uterus-ஆ இருக்கட்டும், வெஜைனாவா இருக்கட்டும், இல்ல ஓவிடக்ட் இல்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து we call them as uterine cycle. So the menstrual cycle ரெண்டு பிரான்ச்சை நான் வந்து பிரிச்சுக்கிறேன். Okay, now let us start with the menstrual cycle. So menstrual cycle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டோட்டலி வந்து நான் வந்து ஒரு 4 different phase நான் வந்து பிரிக்க போறேன். So first phase என்னன்னு கேட்டீங்கன்னா we call them as menstrual phase which happens from 1 to 5th day. like first dayல இருந்து ஒரு 28 days calendar நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த first to 5th day வரைக்கும் நடக்கக்கூடிய phases வந்து we call them as menstrual phase. சரி, அடுத்த phase எப்படி இருக்கும், 5th to 13th phase. அந்த phase-க்கு பேரு we call them as follicular phase or proliferative phase அப்படின்னு சொல்லுவோம். So first menstrual phase from 1 to 5, proliferative phase is going to be from 5 to 13. அடுத்ததான் இம்பார்ட்டன்டான phase which is going to be the ovulatory phase which will be happening on the 14th day of the cycle. So 28 day cycle எடுக்கன்னு கேட்டீங்கன்னா அந்த 14th day midday is going to be the ovulatory phase. The last phase நம்ம என்ன சொல்வோம், we call them as secretory phase or luteal phase அப்படின்னு கூட சொல்லுவோம் which is going to be happening from 15th to 28th day of the cycle. So இப்போ இந்த ஒரு phase-குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். So let us start from the first phase. The first phase is going to be the menstrual phase, correct? So the first 5 days அப்படின்னு நம்ம சொல்லுவோம். As we all know, fertilization process நடந்ததுன்னா baby will be formed. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த endometrium layer வந்து கிழிஞ்சு போயிட்டு bleeding like vagina வழியா it will be getting discharged. இந்த bleeding வந்து பாத்தீங்கன்னா it will be habitually ஒரு 3 to 5 days வரைக்கும் நார்மலா ஒரு women period ஒரு womenல வந்து it will be happening. So இந்த first to day நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி breakdown of endometrial layer. So இந்த endometrium என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் இந்த டாபிக்ல வந்து பார்த்துப்போம். if you remember the structure of uterus ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். what are the layers, endometrium, myometrium, perimetrium. So we saw like different stages நம்ம வந்து நம்ம பார்த்திருப்போம் which means going to be innermost layer, myometrium middlemost layer and perimetrium going to be the outermost layer. Okay. So இதுல வந்து நான் சொன்னேன் fertilization in case எப்படி சொல்றது
fertilization நடந்ததுன்னா pregnancy confirm and fertilization நடக்கல it has to be menstruation. But the menstruation வந்து பார்த்தீங்கன்னா being discharge இல்லைன்னா it can be for many other reasons. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம். சில இடத்துல ஏதாவது பாடி அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் லைக் கேன் பி எனிதிங் லைக் உடம்புல ஏதாவது பாடியில் ஏதாவது ஃபீமேல்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட the menstruation process would have been delayed also. இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா follicular phase is also called as proliferative phase அப்படின்னு சொல்லுவோம். which is going to start from the 15th to 13th day of the cycle. So லிட்டில் நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா it will be completed between 8 to 12 daysக்குள்ளேயே இது வந்து முடிஞ்சிடும். இந்த proliferative phaseல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடக்கும் which means the actions of the gonadotrophin which is FSH and LH. ஸோ இந்த FSH and LHனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். FSHனா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் LH லுட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இந்த LHோட இம்பார்ட்டன்ட் இது நான் ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். L for L. லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா லெடிக் செல்ஸோட இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் FSH நம்ம கேட்டீங்கன்னா as we already saw Sertoli cells அதோட ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த FSH and LHோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா it will be happening between this 5th to 13th day of the phase. ஸோ இப்போ இந்த FSH என்ன ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா once ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன நடப்பாங்க, primary follicles வந்து will be developed into the Graafian follicles. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 5th to 13th day of the cycle FSH stimulate ஆகும்போது primary follicles வந்து என்னவா டெவலப் ஆகும்னு கேட்டீங்கன்னா Graafian follicle வந்து they are going to get developed. சரி, இப்போ இந்த Graafian follicles என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா they will be secreting a hormone. என்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஆஸ் வி ஆல் நோ ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் நிறையவே பார்த்துருப்போம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் பற்றி படிக்கும்போது ஒரு பேசிக்காக சொல்ல போனால் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பி டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளான்ஸாக இருக்கட்டும், செஸ்ட் ரீஜன், ஹிப் ரீஜன். ஸோ ஃபீமேல்க்கே உள்ளக்கூடிய சில கேரக்டர்ஸாக டெவலப் ஆகுது எல்லாம் கேட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனோட செக்ரேஷனை யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. சரி, இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் தி ரப்சர்ட் யூட்டரின், endometrium and mucus lining of the oviduct and vagina. Moreover என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி secondary sexual characteristics அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது மாதிரி நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா it also helps the suppression of FSH. So FSH னா என்ன? Follicle stimulating hormone. So இந்த மாதிரி FSH secretion stimulate when they get suppressed என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா secretion of LH which means the luteinizing hormone will begin to initiate. இந்த luteinizing hormone வந்து secrete ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் யாரை பார்க்குறோம்? இதெல்லாமே 5th 13th day of cycle வந்து நடக்குது. அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா 14th day of cycle. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த 14th day of the cycle தான் இந்த LH and FSH வந்து will be attaining the peak which means ரொம்ப லெவல் வந்து ரொம்ப ஹையான லெவலாக வந்து இருக்காங்க இந்த 14th day of the period தான். சரி, இப்போ அந்த ரேபிட் செக்ரேஷன் விச் மீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் காசஸ் தி ரப்சர் ஆஃப் தி கிராஃபியன் ஃபாலிக்கல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த FSH அதிகமாக செக்ரேட் ஆகிட்டே இருக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும் விச் மீன்ஸ் தே வில் டியர் கிழிஞ்சு போயிடும். அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவிலேஷன் வில் பி ஹேப்பனிங். இந்த ஓவிலேஷன் மீன்ஸ் இந்த ஓவில் எக் வந்து வெளியே வரக்கூடிய ப்ராசஸ். இந்த ஓவிலேஷன் எப்போ நடக்கும்? 14th day. எதனால? LH அதிகமாக செக்ரேட் ஆகுறதுனால கிராஃபியன் ஃபாலிக்கல் வில் ஸ்டார்ட் டு ரப்சர். சரி, இப்போ இந்த ஃபோட்டோ ஏற்கனவே பார்த்த மாதிரி will be attaining the peak most level LSH induce a rupture of the Graafian follicle and they will be happening. இப்போ இங்க டயக்ராம் தான் கொடுத்துருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும் the ovulation process is going to happen. Yes, next one பார்த்தீங்கன்னா the last phase and we have this 14th to 28th day of the phase. So இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ovulation முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த Graafian follicle can you see rupture ஆயிடுச்சு Graafian follicle. இதுக்கப்புறம் இந்த Graafian follicle என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு திக்கான ஒரு எல்லோ ஒரு திக்கான ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த மாஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as corpus luteum. ஸோ இந்த corpus luteum எதனால ஃபார்ம் ஆகுது? அகைன் 14-20 day of cycle Graafian follicle வந்து ரப்சர் ஆயிடுது. ரப்சர் ஆனதுக்கு என்ன இந்த 14 day Graafian follicle ரப்சர் ஆயிட்டு ovulation process நடக்குது. அந்த ovulation process முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரப்சர் ஆன Graafian follicle என்னவா கன்வெர்ட் ஆகுறாங்க? they are going to converted into a thick yellow mass like structure. we call them as corpus luteum. சரி, இந்த கார்பஸ் லூட்டியமோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா they will be helping in the secretion of progesterone. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆக்சுவலி ஒரு ப்ரெக்னன்சி பீரியட் அப்போவா இருக்கட்டும் அந்த யூட்ரஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நியூட்ரிஷனும் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர்டாக வைக்கிறதுக்கு யார் தேவைப்படுவான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்குமே அவங்க வந்து ரொம்ப தேவைப்படுவாங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வி சா வாட் இஸ் தட் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மோரோவர் பார்த்தீங்கன்னா
it will be inhibiting the FSH secretion. எதுக்கு ஃபர்தரா வந்து செகண்டரி ஓவேரியன் ஃபாலிக்கல் வந்து கிரியேட் ஆகாம ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த FSH வந்து இடத்துல வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. So this is what it happens. இந்த லைன் ஆக ஆட்டோமேட்டிக்கா like menstruation process is going to happen. அடுத்தடுத்து இன்னொரு சைக்கிள் வந்து நமக்கு போய்கிட்டே இருக்க போகுது. This is what I have given. So normal எடுத்துன்னு பண்ண overall changes ல first என்ன இது change in the pituitary hormones இந்த மாதிரி FSH LH அதிகமான changes, like you can see a rapid இது. Next change in the ovarian events, change in the ovarian hormone, estrogen and progesterone என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். And finally நடக்குது changes in the uterus, which means you can see it in the clearly diagram. நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். So far we saw about this gametogenesis process. இப்போ நம்ம next பார்க்க போறது வந்து fertilization and implantation process. சரி, இப்போ fertilization நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன நடக்குச்சு, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ fertilization அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So fertilization as simple நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி fusion of male and female gametes, nothing but sperm and ovum ரெண்டுமே வந்து fuse ஆகும்போது நடக்கக்கூடிய process வந்து we call them as fertilization. As we already know, the result of fertilization will be the formation of a zygote. So the fertilization process அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம lower classல எங்க படிச்சிருப்போம், it will be happening in the oviduct or fallopian tube அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து படிச்சிருப்போம். ஆனா as we grow by நம்ம இப்ப எங்க பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா the fertilization process oviduct and fallopian tube தான் நடக்க போகுது. பட் ஒரு பர்டிகுலர் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it will be going to take place in the ampullary region. So which means பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லிட்டரலி எடுக்கும்போது the ampullary regionல வந்து it is going to take place. So நம்ம இது வந்து நம்ம ரீஜன்ஸை நம்ம பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் what are the parts of fallopian tube அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து பார்த்திருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I have given the flow chart, which means அந்த flow sperm வந்து flow எப்படி ampullary regionல fuse ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா sperm வந்து obviously will be entering through the vagina region வழியா enter ஆக போகுது. vagina வழியா enter ஆக போகும்போது they will be slowly reaching the cervical canal. cervical canal வழியா வந்துட்டு uterus and uterus குள்ள வந்து literally isthmus வழியா வந்துட்டு ampullary regionல they will be stopping. அதே மாதிரி ovary, as you all know, fimbriae, we all know what is the function of fimbriae கூட நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். tiny finger like projections அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த fimbriae மூலமா மூவ் பண்ணி புஷ் பண்ணிட்டு ஸ்லோவா infundibulum அப்புறம் ampullary regionல வந்து ஸ்டாப் ஆயிட்டு the fertilization process is going to take place. This is the flow chart எப்படி நடக்குது அப்படின்றத வந்து we have mentioned here. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா fertilization நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். It will be taking place only when ovum and the sperms fuse together. நடந்தா மட்டும்தான் fertilization process வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். So இதுல வந்து பாத்தீங்கன்னா all the copulations do not lead to the fertilization and pregnancy. Literally வந்து பாத்தீங்கன்னா copulation is nothing but the intercourse மூலமா மொத்தமா வந்து pregnancy நடக்கும் அப்படின்றது லைக் எல்லாமே எல்லா ஸ்டெப்ஸுமே நடக்கும் அப்படின்றது அவசியமே வந்து இது கிடையாது. ஸோ நார்மல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து இட் வில் பி கம்மிங் இன் டு கான்டாக்ட் வித் தி ஜோனா பெலசிடா. சரி, இப்போ இந்த ஜோனா பெலசிடா என்னன்றதை இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ல வந்து இஃப் நம்ம பார்த்திருப்போம். அவுட்டர் மோஸ்ட் லேயர் நம்ம என்னன்னு பார்த்தோம், we saw like கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த மிடில் நெக்ஸ்ட் வர லேயர் வெளிப்புறமா இருந்து உள்புறமா வர லேயர் வந்து we call them as zona pellucida இல்லையா? இப்போ இந்த ஸ்பெர்ம் என்ன ஆகும், it will be coming into contact with the zona pellucida. சரி, இப்போ இந்த zona pellucida வந்து கான்டாக்ட்ல வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா further more sperms வந்து என்ட்ரி ஆகுறத வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஆல்ரெடி we all know நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்தாலுமே only one sperm can fuse with the egg அப்படின்னு சொல்ற இந்த கான்செப்ட் நமக்கு தெளிவா தெரியும். சரி, இப்போ zona pellucida கான்டாக்ட் வரும்போது என்ன ஆகும், further more எந்த ஒரு ஸ்பெர்மே வந்து கூட ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ட்ரி இல்லாம வரதுக்கு இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு. சரி, the secretion of acrosomes helps the sperm to enter the egg cytoplasm via zona pellucida. நான் இந்த டாபிக்ல எடுக்கும்போது ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பத்தி நம்ம பார்க்கும்போது if you remember இந்த acrosome அப்படின்ற இந்த acrosome அப்படின்ற கண்டென்ட் வந்து எங்க இருக்கும், ஸ்பெர்மோட ஹெட் ரீஜன் நம்ம பார்த்திருப்போம். யார் இருப்பா, நியூக்ளியஸ் இருப்பாங்க and we have the acrosome content also. நான் அப்பயே இனிஷியேட் பண்ணியிருப்போம் கிட்ட, which means இந்த acrosome எதுக்கு அந்த ஸ்பெர்மோ அந்த zona pellucida which means cytoplasm region குள்ள வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு இவங்க வந்து acrosome they are going to be very very helpful. இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா this causes the second mitosis division, meiotic division of the secondary oocyte to form an ovum and the
செகண்ட் போலார் பாடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ரோசோம் வந்து ஃபியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல இந்த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் இனிஷியேட் ஆகுறதுக்குமே சரி, ஃபைனலா யார் ஃபார்ம் ஆயிடுவா, செகண்ட் போலார் பாடி வந்து நமக்கு ஓவம் பிளஸ் செகண்டரி போலார் பாடியும் நம்மளுக்கு வந்து இதுல ஃபார்ம் ஆகுறாங்க. The haploid nuclei of the sperm and the ovum fuse together to form a diploid zygote. So என்ன நடக்குறாங்க, haploid nucleus and the of the sperm and ovum. So sperm ஓட haploid nucleus ஞாபகம் வச்சுக்கோ, diploid கிடையாது, haploid. So haploid nucleus of the sperm and egg ரெண்டுமே வந்து என்ன பண்றாங்க, they are getting fused. என்ன ஃபார்ம் பண்றாங்க, fuse பண்ணிட்டு they are forming the diploid zygote. diploid நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் 2n பாத்தீங்கன்னா diploid zygote வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த diploid zygote வந்து பாத்தீங்கன்னா they will be undergoing 2 cells அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போவாங்க. 2 cell stage, 4 cell stage, 8 cell stage, 16 cell stage, even 16 இப்போதைக்கு அவர் எடுத்துக்கலாம். ஸோ zygote என்ன ஃபார்ம், 2 cell ஸ்டேஜுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் 4 cell, அதுக்கப்புறம் 8 cell, அதுக்கப்புறம் 16 cell வரைக்கும் they are keep on லைக் நல்லா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா zygote will be undergoing a mitotic, means a cleavage. Can you see? ஒரு cleavage மாதிரி வந்து little daily forming. இந்த ஃபார்ம் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா 2, 4, 8, 16 ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். டாட்டர் செல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனாலன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as blastomeres. So which means the second stage, 4th stage, 8th stage, 16th stage எல்லாமே டாட்டர் செல்ஸுக்கு பேர் வந்து we call them as blastomeres. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8th and 16th செல் ஸ்டேஜ் மட்டுமே we call them as morula. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, zygote formation இருக்குது, which means a haploid sperm and ovary. Sorry, haploid sperm and யாரு ovum வந்து they are getting fused. So fuse ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுறாங்க, ஒரு diploid zygote வந்து as you see in the diagram ஒரு diploid zygote வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த diploid zygote என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா they will be undergoing mitotic, which means the cleavage வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த cleavage ஃபார்ம்ல நமக்கு என்னென்ன கிடைக்குது, 2 cell stage, 4 cell stage, 8 cell and 16 cell stage வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 2, 4, 6, 8 cell stage, 16 stage வரைக்குமே அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as blastomeres அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலரா அந்த 8th and 16th cell stage மட்டும் நம்ம என்ன சொல்றோம், we call them as morula அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த morula என்ன ஆகுது, again they continue to divide. ஃபைனலா இன்னும் டிவைட் ஆகுது, அதோட 16 நிக்கல, இது again டிவைட் ஆயிட்டு என்னவா ஃபார்ம் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா ஃபைனலா blastocysta வந்து they are getting formed. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேன் யூ சி zygote cleavage ஃபார்ம் ஆயிட்டு 8 as you all know 8, 16. ஸோ இதுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா in blastocyst the blastomeres are arranged in the outer layer. So if you look at this diagram, blastocyst சுத்தி யார் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the blastomeres are arranged in the outer layer, we call them as trophoblast. ஸோ என்ன ஆகுது, அந்த blastocyst சுத்தி ஒரு அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, we call them as trophoblast அப்படின்னு சொல்லுவோம். and inner mass is attached to the trophoblast. கண்டிப்பா trophoblast சுத்தி ஃபார்ம் இன்னர் மாஸ்மே வந்து they are getting formed. so what is the function, the trophoblast ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நரிஷ்மெண்ட், அந்த செல்லுக்கு அந்த மாஸுக்கான ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த trophoblast. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, blastocyst சுத்தி இந்த blastomeres வந்து டோட்டலா வந்து அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. and an inner mass, which means the blastomeres from trophoblast அப்படின்னு சொல்லுவோம், which means அதுக்குள்ள இன்னும் கூடிய inner mass of also attached to the trophoblast. so இது எதுக்கு trophoblast ன்னு கேட்டீங்கன்னா they give nourishment to the mast cells and also it gets attached to the endometrium. we all know what is an endometrium also. literally வந்து பாத்தீங்கன்னா அந்த uterus ஓட inner wall, அந்த endometriumக்குள்ளேயுமே அட்டாச் ஆகிறதுக்கு they are giving very much helpful. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்னர் மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா, trophoblast அப்புறம் இன்னர் மாஸ் ஆல்சோ attached with trophoblast அப்படின்னு சொல்லி பார்த்தோம். the inner mass நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா it is getting differentiated into 3 different germ layers அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 different layers என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we have the outer ectoderm, middle mesoderm and inner endoderm. so யார் யார் இருக்கா, ectoderm, mesoderm, endoderm, which means the innermost layer is called as the endoderm. the outermost diagram பாத்தீங்கன்னா தெரியும், the innermost layer is called as the endoderm, outermost layer is called as the ectoderm and the middlemost layer we call them as the mesoderm. இந்த diagramல பாத்தீங்கன்னா தெரியும், we can see the blastophore also. yes. so இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்லோவா வந்து அந்த blastomere வந்து it is getting என்ன நடக்க போகுது, they were getting implanted. எதுக்குள்ள வந்து இம்ப்ளான்ட் ஆனா யூட்ரஸோட வால், இமேஜின் யூட்ரஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ வந்து மூவ் ஆயிட்டு அந்த யூட்ரஸோட எண்டோமெட்ரியம்ல வந்து they will get attached. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா
இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்லோவா இந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரேபிடா வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிட்டு என்ன ஆகும், லிட்டரலி எண்டோமெட்ரியம் இட் வில் ஸ்லோலி கவர். என்ன பண்ணுது, இந்த அட்டாச் ஆன பிளாஸ்டோசிஸ்ட வந்து லிட்டரலி அந்த யூட்ரஸ் வால் எண்டோமெட்ரியம் அப்படியே டோட்டலா என்ன பண்ணிக்கோனா இட் வில் ட்ரை டு கவர். இட் லைக் பிளேயிங் வித் ஸ்லைம். நான் ஸ்லைம் பண்ணி ஒரு பொருளை போட்டு அப்படியே ஸ்லைம் மேல அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். கரெக்டா? அதே மாதிரி கான்செப்ட்ல வந்து இட் வில் கெட் அட்டாச். அப்ப அதுல என்ன ஆக போகுது, the blastocyst becomes embedded into the endometrium. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் we call them as implantation. so ஸ்லோவா என்ன வருது, blastocyst வந்து உட்காருது யூட்ரஸோட வால்ல. அந்த யூட்ரஸ்ல இருக்க எண்டோமெட்ரியம் ஸ்லோவா என்ன பண்ணிக்குது, அப்படியே அந்த blastocyst ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணிக்குது. இட் இஸ் கெட்டிங் அப்சார்ப். இந்த ப்ராசஸ்க்கு பேரு நம்ம என்ன சொல்வோம், we call them as implantation. so literally வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து I have given in the total diagram. I have given in the diagram. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். சரி, இப்போ இந்த பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம், we already saw implantation process என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலி ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அதுக்கு போய் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as வில்லை. ஒரு வில்லை நம்ம ஆல்ரெடி நம்ம வில்லை வந்து ரிமெம்பர் நம்ம வில்லை பத்தி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம ஹியூமன் இன்டெஸ்டைன்ல கூட பார்த்தீங்கன்னா we can see at the ciliated சீலியா பார்த்துப்போம். வில்லை ஆல்சோ இஸ் பிரசன்ட், ரைட்? ஸோ வில்லை வந்து இப்படி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம், அப்சார்ப்ஷன் அப்படின்ற காரியத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டைனி ஹேர் லைக் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். எது மேல அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி அப்பியரிங் ஆன் தி ட்ரோபோபிளாஸ்ட். ஸோ ட்ரோபோபிளாஸ்ட் என்ன நடக்குது, ஃபுல்லா டைனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they are surrounded by uterine tissue and maternal blood. ஸோ இந்த which means இந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன நடக்குது, நிறைய யூட்ரஸ் டிஷ்யூவும் நிறைய மெட்டர்னல் பிளட்டுமே சுற்றி வந்து சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடக்குது, இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் டைனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் which means villi is being formed. ஸோ இந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்பியர் ஆன் த ட்ரோபோபிளாஸ்ட். இது எனக்கு ஏன்னா மெட்டல் பிளட் டிஷ்யூஸ் யூட்ரின் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே சுற்றி வந்து அந்த வில்லையை வந்து சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளசென்டா அடுத்த ஒரு டாபிக் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளசென்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளசென்டா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let us see what is this placenta made up of. இந்த பிளசென்டா பார்த்தீங்கன்னா literally made up of villi and uterus இருக்கக்கூடிய tissues along with villi பார்த்தீங்கன்னா together they will be forming a thin ஒரு மெட்டீரியல், ஒரு ஜெலி லைக் மெட்டீரியல் we call them as placenta. ஸோ பிளசென்டா எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலா குழந்தை வந்து மதரோட ஊம்குள்ள இருக்கும்போது இட் வில் பி லைக் லிட்டரலி ஒரு வாட்டர் பேக், ஒரு பவுச்சுக்குள்ளதான் வந்து தட் ஃபீட்டஸ் வில் பி சேஃபர். கரெக்டாக வளர்ந்துட்டே வந்து வரும். அந்த 10 months வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளசென்டா லைக் கிழிஞ்சிட்டு குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் டிஸ்சார்ஜ். ஸோ பிளசென்டாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் சப்ளைஸ் நியூட்ரியன்ஸ் விச் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பிளசென்டாக்கு மேலே டைனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன், மதரோட இதுவும்ல இருந்து அப்சர்வ் பண்ணி நியூட்ரிஷன் வந்து அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து டெவலப் ஆகக்கூடிய எம்ப்ரியோ அட்வென்டிஸ் வந்து கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வில்லை தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have something called as umbilical cord also. இப்போ நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், we can see the umbilical cord which means the கொடி, அதுக்கு மேல we have this sac, ஒரு pouch like structure. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா we have this fluid, amniotic fluid அப்படின்னு சொல்லுவோம், filled. அதுக்குள்ள தான் அந்த எம்ப்ரியோ வந்து ஃபீட்டஸ் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கும். சரி, இப்போ இந்த அம்பிளிக்கல் கார்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இஃப் யூ சி நம்ம சரி நேராக பார்க்கக்கூடிய சான்ஸ் இல்லாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். குழந்தை வந்து பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அழ ஆரம்பிக்கும். லிட்டரலி அது அழுதுச்சுன்னா குழந்தை வந்து அலைவ், அல்லாட்டி தே வில் ட்ரை டு லைக் குழந்தைய தட்டி தட்டி அழ வைப்பாங்க. சில நேரத்தில் இந்த சிபிஆர்லாம் பண்ணுவாங்க, நிறைய சில ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நார்மலாக எதுக்கு அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா as you all know umbilical cord பிறந்த உடனே வந்து அந்த umbilical cord வந்து கட் பண்ணுவாங்க, கிளாம்ப் பண்ணிட்டு they will cut the umbilical cord. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து லிட்டரலி வந்து அழவே ஆரம்பிக்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நார்மலா மதரோட ஊம்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பேபி அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கும். எது மூலமா கேட்டீங்கன்னா இந்த umbilical cord மூலமா தான் அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கும். சரி, அப்ப அந்த குழந்தை வெளில நம்ம umbilical cord கட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம ஆக்சிஜன் சப்ளை வந்து குழந்தைக்கு வந்து கட் பண்ணிட்டோம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இட் வில் ஸ்ட்ரகிள் டு பிரீத். அதுவா தானா வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாமே எடுத்து ஸ்பூன்ல விட்டு ஊட்டி விட்ட கதை தான், அப்படியே எல்லாமே கொடுத்துட்டு ஜம்முன்னு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் வி ஆர் ஸ்டாப்பிங் தட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை வில் ஸ்ட்ரகிள் டு பிரீத். அவங்களா பிரீத் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் they will start to cry. அப்பதான் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அளவே ஆரம்பிக்கும் ஆக்சுவலி. ஓகே, தட் இஸ் ஹவ்
ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளைக்கு வந்து குழந்தைக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ நியூட்ரிஷன் சப்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விச் மீன்ஸ் த பிளசென்டா தான் வந்து ஹெல்ப் பண்ணும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ்லேயும் வரும், விச் மீன்ஸ் த கார்ட் அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்தில் இந்த அம்பிளிக்கல் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட பொசிஷன் சுத்தும் போது இட் மைட் கெட் குழந்தையோட தலையை வந்து சுற்றிக்கும். பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சாங்கன்னா சரி பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளில எடுப்பாங்க. இந்த குழந்தைங்க இறந்துமே போகிறதுக்கு நிறைய சான்சஸ்மே வந்து இதில் இருக்கும். சரி, இப்போ கமிங் பேக். ஸோ பிளசென்டா வந்து பார்த்தீங்கன்னா as we all know function between the embryo which means மதரோட இதுக்குமே சரி அண்ட் ஃபீட்டஸ்க்குமே ஒரு கனெக்ஷன் மாதிரி they will be present. Yes, pregnancy and embryo development. Next one பார்த்தீங்கன்னா as we all know what is the umbilical cord. இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா once the pregnancy happens the placenta also should be ரிமூவ் இமீடியட்லி. கண்டிப்பா அந்த பிளசென்டா வந்து மதரோட வயிற்றுக்குள்ளேயே இருந்துச்சு, விச் மீன்ஸ் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் லிட்டரலி இட் இஸ் லைக் அ ஹியூஜ் பேக், ஒரு லிவிங் டிஷ்யூ அப்படின்ற கணக்கு தான். அந்த குழந்தை ஆனால் வெளிலதுக்கு அப்புறம் பிளசென்டா வந்து மதரோட வயிற்றுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இட் ஹேஸ் டு பி ரிமூவ். இங்கே இந்த பிளசென்டா வந்து மதரோட வயிற்றுக்குள்ளேயே அப்படியே தங்கிருச்சு அப்படின்னு நீங்க பார்த்து எடுக்காம அப்படின்னு விட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம் அ பாய்சன் அண்ட் லாட் ஆஃப் சான்சஸ் இட் குட் கில் த மதர். மதருக்கே வந்து பாய்சனா மாறிட்டு மதரை வந்து இட் வில் லீட் டு டெத் ஆஃப் தி மதர் ஆக்சுவலி. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளசென்டா. ஜஸ்ட் நோ வி சா இட் ஆக்ஸ் அஸ் அ பேரியர். ஒரு ஃபீட்டஸ், ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மாக்குமே உள்ளக்கூடிய ஒரு கனெக்ஷன் வந்து யாரா இருப்பான்னு கேட்டிங்கன்னா பிளசென்டா. அண்ட் வி ஆல் நோ விச் மீன்ஸ் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா பிளசென்டா தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சப்ளை மட்டும் இல்லாமல் கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்டஸ்லேருந்து எல்லாமே எது மூலமாக ரிமூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளசென்டா மூலமாக தான் இட் வில் பி டிஸ்சார்ஜ். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸில் வந்து நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் அடினல் கிளாண்ட் பார்த்துருப்போம், பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்துருப்போம், லைக் டெஸ்டிஸ், ஓவரி இதெல்லாமே நம்ம பற்றி பார்த்துருப்போம், கரெக்டா? அண்ட் யூ ஷுட் ஆல் நோ பிளசென்டா இஸ் ஆல்சோ வில் பி ஆக்டிங் as ஒன் ஆஃப் தி எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்து நிறைய ஆடியோ நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் எனிவே ஒரு ஸ்மால் ரீகேப். எண்டோக்ரைன் கிளாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டக்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து வி கால் தம் as ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து இதை பார்த்துருப்போம். ஸோ டக்ட்னு அர்த்தம் விச் மீன்ஸ் ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் தான். அந்த டியூப் மாதிரி கனெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், லிக்விட் வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே ஒரு சின்ன கிளாண்ட், ஒரு சின்ன பாசேஜ், ஒரு சின்ன டியூப் மூலமா வந்து இன்னொரு ஆர்கனுக்கோ இல்லை மற்ற பாடி பார்ட்ஸ்க்குமே போற மாதிரி இருந்துச்சுன்னா we call them as duct glands. ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே we call them as duct glands அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். whereas endocrine glands பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா லிட்டரலி அது செக்ரேட் பண்ண லிக்விடா இருக்கட்டும், எனிதிங் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே இன்னொரு ஆர்கனுக்குள்ளேயோ பாடிக்குள்ளேயோ போறதுக்கு வந்து they won't be needing any duct. டக்டே இல்லாம டைரக்டா அப்படியே ஓப்பனா இதெல்லாம் ஒரு கொலாவை அப்படியே வாட்டர் கஷ் அவுட் ஆகிற கணக்கு அந்த ஒரு கான்செப்ட் டைரக்டா வந்து ஃபுல்லாமே டைரக்டா they won't be needing any tube or connection. ஒரு டக்ட் எதுவுமே வந்து தேவைப்படாது. அதனால தான் endocrine glands we call them as ductless glands அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஸோ இந்த டக்லெஸ் கிளாண்ட் விச் மீன்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வில் பி செக்ரேட்டிங் ஹார்மோன்ஸ், whereas தி எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they will be secreting enzymes அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, இப்போ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செக்ரேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா they will be secreting HCG. ஸோ ஹெச்சிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம்னா ஹியூமன் கிரானிக் கொனாடோட்ராஃபின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா they will be secreting HPL, HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் ரிலாக்சின். ஸோ ஹெச்பிஎல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் அண்ட் ஹெச்சிஜின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் கிரானிஜெனிக் கொனாடோட்ராஃபின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் பிளாசென்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி செக்ரேட்டிங். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the changes in the embryo during the pregnancy. ஸோ இப்போ நார்மலாக வந்து we know what literally pregnancy எப்போ நடக்கும், எந்த ஸ்டேஜஸ்ல வருது எல்லாமே வந்து சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பிரெக்னன்சி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, we also call them as gestation period அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஜெஸ்டேஷன் பீரியட் என்ன அர்த்தம், அந்த ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 months அந்த பீரியடை வந்து we call them as a gestation period. ஸோ அப்போ அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ஆர் ப்ரெக்னன்சி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ரியோவில் வந்து we can see a huge amount of
சேஞ்சஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபர்டிலைசேஷன் வந்து நமக்கு எங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். வி சா இட் வில் பி ஹேப்பனிங் இன் தி ஆம்பிலரி ரீஜன் ஆஃப் தி ஓவிடக்ட் ஆர் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக வந்து படிச்சிருக்கோம். சில நேரத்தில் வாட் வில் ஹேப்பன் இஸ், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸ்லோ வந்து வெஜைனா யூட்ரஸ் வழியாக வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் ஃபர்தர் எல்லாமே வந்து இட் வில் ப்ரோசீட். விச் மீன்ஸ் ஒரு குழந்தை வந்து வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூட்ரஸ்ல தான் வந்து மதோட ஊமுக்குள்ள வந்து குழந்தை வந்து வளரும், டெவலப்மெண்ட்டும் ஆகும். சில நேரத்தில் there are more some chances என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த fertilization process முடிஞ்சிட்டு the zygote has to move, right? It has to move through the uterus part. ஆனா சில நேரத்துல அந்த uterus partல மூவ் ஆகாம it will stay in the oviduct or the fallopian tube itself. அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சியை வந்து we call them as ectotopic pregnancy அப்படின்னு கூட சொல்லுவோம். which means அது அப்படியே வந்து தங்கிட்டு அங்கேயே வந்து குழந்தை like zygote will start to develop. ஏன்னா குழந்தைனா நார்மலா நீங்க if you remember the diagram, அந்த யூட்ரஸோட டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எஸ், இமேஜின். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஒரு தின்னான ஒரு பாத்வே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இமேஜின் அப்படியே அந்த ஜைகோட் ப்ராசஸ் அப்படியே தங்கிருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெவலப் ஆகுது. மோர் ஓவர் பாத்தீங்கன்னா லீட் டு காம்ப்ளிகேஷன்ஸ். கண்டிப்பா மதருக்கு வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும், சில சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி தேர். கண்டிப்பா ஸ்கேன்ல எல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அண்ட் மோர் ஓவர் மோஸ்ட்லி டெர்மினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பிரெக்னன்சி எல்லாம். சரி, இப்போ இந்த நார்மல் நடக்கிற பிரெக்னன்சி சேஞ்சஸ் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 1 to 10 months என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்க்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்க்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பாவம்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் இஸ் கோயிங் டு கெட் ஃபார்ம். மோர் ஓவர் இந்த செகண்ட் மந்த்ல வந்து கேட்டிங்கன்னா லிம்ஸ், அந்த லிம்ஸ் எல்லாமே இப்போ கை கால், இந்த எலும்பு, ஈவன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாவே அதிக அளவில் வந்து ஸ்டார்ட் டு டெவலப். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 trimesters அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர், 3 விதமான ட்ரைமெஸ்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த தேர்ட் வீக், இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தேர்ட் வீக் வந்து we call them as first trimester. So not the third week, the 12th week, which means first, second, third month. I'm sorry, third week, it's going to be a third month. And third month ending la வந்து we call them as first trimester. அதுவே வந்து 6th month பாத்தீங்கன்னா we call them as a second. And the last 6th month, 7th, 9th month we call them as the third trimester. சரி, இப்போ இந்த first trimesterல which means the end of the 12 weeks, the third month அப்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மேஜரா அந்த ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். which means organs development நல்லா டோட்டலா which means genital partமே சரி நம்ம கிளியரா வந்து will be able to differentiate whether that embryo is going to be male or female or differentiate பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாமே டோட்டலி வந்து டெவலப் ஆயிருக்கும். ஏன்னா ப்ராப்பரா ஃபங்க்ஷனுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்க 5th மந்த்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் மூமெண்ட், ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பாத்தீங்கன்னா போக லைக் இஃப் யூ ஹர்ட், யாரை கேட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும், சில டேஸ் எல்லாம் போக டாக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. குழந்தை வந்து பீட் அதுக்கு தெரியுதா, இதெல்லாமே வந்து லைக் ட்ரை டு செக். விச் மீன்ஸ் மூமெண்ட் குழந்தை எல்லாமே அசைறது எல்லாமே தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் மோர் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஹேர் ஆஃப் தி ஹெட். அதுக்கப்புறம் 24th வீக்ல வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர் which means the 6th month. 6th month என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து ஹேர் டெவலப்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். ஐல இருக்கக்கூடிய ஐ லேஷஸ் எல்லாமே டோட்டலி வந்து செப்பரேட்டா பிரிஞ்சுட்டு லைக் ஒட்டிட்டு இருக்க பிரிஞ்சுட்டு நல்லா ஐலிட்ஸ் எல்லாமே எல்லாம் ப்ராப்பரா டெவலப் ஆகிற கண்டிஷன் இருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த 9th month வந்து the baby which will be like ப்ராப்பரா ஒரு ஃபீட்டஸா எல்லாம் டோட்டலா டெவலப் ஆயிட்டு ஈவன் பொசிஷன் ஆல்சோ if you look at this diagram தெளிவா வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் மந்த்ல செகண்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா தலை வந்து மேல இருக்கும், கொஞ்சமா பிரேக் பேபி ஸ்டார்ட் டு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு ஃபைனலா 9th மந்த் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா தலை ஹெட் பொசிஷன் வந்து இட் வில் பி லைக் ஃபேசிங் டுவர்ட்ஸ் வெஜைனா. வெஜைனா மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா the baby will be expelled out. நெக்ஸ்ட் ஒன் கேட்டீங்கன்னா பெச்சுரேஷன் பீரியட். ஸோ பெச்சுரேஷன் பீரியட்னா அந்த லேபரிங் பீரியட் வந்து we call them as பெச்சுரேஷன் பீரியட். வேறு ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு 9 months பிரெக்னன்சி பீரியட் இருக்கிற மந்த்ஸ் வந்து we call them as ஜெஸ்டேஷன் பீரியட். அந்த லேபரிங் பீரியட் வந்து we call them as the பெச்சுரேஷன் பீரியட். ஸோ இந்த பெச்சுரேஷன் இந்த லேபரிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடாக்சின். ஸோ மெயினாக இந்த ஆக்சிடாக்சினோட ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இந்த ஆக்சிடாக்சின் வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஒன்ஸ் த யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகுதா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீட்டஸ் வந்து இட் வில் பி புஷ்ட் அவுட், பேபி வந்து கொஞ்சமாக வெளில தள்ளப்படும். புஷ் அவுட் ஆகிட்டு தான் வெஜைனா வழியா இந்த பேபி வில் பி பார்ன். வெளில வந்து எடுக்கும் போதுக்கு எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆஸ் வி ஆல் நோ the pechuration which means the laboring period குழந்தை வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் what will happen, ஃபர்ஸ்ட் தலைப்பகுதி எக்ஸாம் பார்த்துருப்போம், தலை ரொட்டேட்டா இருக்கும், ஹெட் பார்ட் will be facing towards the vagina. குழந்தை வெளில வந்தோடனே அது ஏர்லி செட் அம்பிளிக்கல் கார்டை வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், which means தேவையில்லாத அந்த பிளசென்டா வேஸ்ட் எவ்ரிதிங் will be like
எக்ஸ்பெல் எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as after birth அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்வோம். If you look at this diagram you can see it clearly. Yes. Parturitionக்கு அடுத்து வர ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா we call them as the lactation period. lactation பேர்லயே இருக்கு lactate. lactation means so mammary glands நம்ம ஆல்ரெடி டாபிக்கோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்திருப்போம். mammary glands we saw mammary alveoli, mammary ampulla, mammary duct எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம் தெளிவா. கரெக்டா? ஸ்டேஜஸ் எப்படி பாஸ் ஆகுது எல்லாமே சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா mammary glands வந்து they will start to secrete milkோட secretion வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பீரியடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா we call them as lactation period. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லோ கலர் மில்க் we call them as colostrum அப்படின்னு சொல்லுவோம். இந்த colostrum வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த குழந்தை புதிர் ஃபர்ஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க. நார்மலாக ஃபீட் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் உள்ள சத்து உள்ளதாகவே இருக்கும். காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய வந்து ஆன்டிபாடி இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து நேச்சுரலாகவே இம்யூன் பவர் இருக்கிறது மதர்ஸோட மில்க் இந்த ஃபர்ஸ்ட் மில்க் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்டிபாடி வந்து ரொம்பவே இம்யூன் பவருக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விச் ஹேஸ் லாட் ஆஃப் ஆன்டிபாடிஸ். அந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்து ரொம்ப லைக் எல்லோயிஷ் இன் கலர் வந்து இட் வில் பி தேர். ஸோ குழந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்குமே வந்து இட் வில் பி வெரி மச் ஹெல்ப். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கொலோஸ்ட்ரம் மில்க்குமே நார்மல் மில்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கலர் நல்லா ஒரு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் மெச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன்.